எல்லாருக்கும் வணக்கம். பேசுறது கேக்குதுங்களா? வணக்கம் சார். வணக்கம். எஸ் சார். போன வாரம் வணக்கம் சார். வணக்கங்க. கேக்குது சார். இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் படிச்சாச்சுங்களா? படிச்சீங்களா? படிச்சிட்டோம் சார். ஓகேங்க, சூப்பர். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம கடைசியில எந்த டாபிக் பார்த்தோங்க? தீரன் சின்னமலை. சரி, எல்லாத்தையும் கொஸ்டின் கேட்டுட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரி, ஓகே சார். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே நம்ம சார். தீரன் சின்னமலை ஓகே சார். அவரோட முக்கியமான ஒரு 3 போர் பார்த்திருப்போம் இல்லையா? அது என்னென்ன போர், எந்த வருடம், எங்க இடத்துல நடந்தது? சார் அதாவது 3 போர் 1801. இல்ல சார், ஆங்கிலோ மைசூர் போர்ங்க சார். ஆங்கிலோ மைசூர் போரா? அதுக்கு நம்ம தீரன் சின்னமலை போய் இல்ல அதுக்கு போல இல்ல சார். 1801 காவேரி ரிவர் பேங்க்ல 1802 வந்து போர்ல வந்து வெற்றி பெற்றாரு. 1804 அரசர் ஊர்ல வந்து போர் செஞ்சாங்க. 1802 சொன்னீங்க இல்லையா? அது எங்க நடந்ததுங்க? சார் ஓடாநிலையாவா? ஓடாநிலை. ஓகே சார். 1804 வந்து அரிச்சலூர். சரி, ஓகே. அடுத்து ரித்தன்யா மேம், உங்களுக்கானது. அந்த 3 போர்லயும் நம்ம தீரன் சின்னமலை வெற்றி அடைகிறதுக்கு என்ன காரணம்? கொரில்லா வார்ஃபேர் அந்த இது கையில் நடத்துனாங்க சார். அந்த டெக்னிக்னால வார் டெக்னிக்கை மாத்துனதுனால அவருக்கு வெற்றி. அடுத்து வைஷு கஜேந்திரன் மேம், உங்களுக்கான கேள்வி. எஸ் சார். கட்டபொம்மனோட இறுதி காலகட்டத்துல அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. அந்த தூக்கு தண்டனை வழங்கின நபர் யாருங்க? கட்டபொம்மன் சார். கட்டபொம்மனுக்கு தூக்கு தண்டனை வழங்கினார். மத்தவங்க மியூட் பண்ணிக்கங்க. நான் ஒருத்தட்டே கேட்டேன். சொல்லுங்க. காரணத்தை கொண்டும் நம்ம நோட்டை திருப்ப வேண்டாம். ஏன்னா நம்ம எக்ஸாம் ஹால்ல நோட் அனுமதிக்கும். இல்ல சார், அந்த நேம் கொஞ்சம் ஞாபகம் இல்ல சார். ஓகே. அடுத்து ஸ்ரீராமஜெயம் சார். அந்த நேம் நேம் மாத்தி வச்சிருக்கேன். ஏன்னா அது ராமஜெயம்னு இருக்கு, அப்புறம் எப்படி கூப்பிடுற சாரா மேமான டவுட் ஆயிடும் இல்லையா? ஓகே. அப்ப ஸ்ரீதேவி மேம் இப்ப சொல்லலாம் நீங்க. கவர்னர் ஜெனரலா இருந்த போது யாரு பாத்தீங்கன்னா அரசர் விஜய ரகுநாதர் தொண்டைமான் வந்து பாத்தீங்கன்னா கட்டபொம்மனை வந்து புதுக்கோட்டை கழிச்சிட்டு போறாரு, ஹேண்ட் ஓவர் பண்றாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் ஜெனரலா யாரு இருக்காங்கன்னா வெல்லௌசி பிரபு. வெல்லௌசியா சார்? கவர்னர் ஜெனரலா இருக்காரு இல்லையாங்க சார்? அவர் வந்து அந்த மேஜர் பேனர்மேன் கிட்ட வந்து சிவகிரியை வந்து பாதுகாக்குமாறு வந்து சொல்றாரு. சரி. செப்டம்பர் 1 வந்து 1799 வந்து அட்டாக் பண்றாங்க. நான் கேட்ட கேள்வி கட்டபொம்மனை அவரை தூக்குல போட சொன்னது யார்? ஒரே நபரோட பெயர் மட்டும்தான், வேற எந்த கதையும் தேவையில்லை. விஜய ரகுநாத தொண்டைமான். அவர் யாருங்க விஜய ரகுநாத தொண்டைமான்? விஜய ரகுநாத தொண்டைமான் யாருன்னு பாத்தீங்கன்னா பாளையங்கோட்டை புதுக்கோட்டையை வந்து ஆண்டுகிட்டு இருந்த ஒரு அரசர். இப்ப இந்திய நாட்டுல ஒருத்தர் மிகப்பெரிய தவறு பண்ணிருக்காரு. அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கக்கூடிய அதிகாரம் யார் கையில இருக்கும்? ஜட்ஜுக்கு தான். பிரிட்டிஷ் கிட்ட இருக்கும். பிரிட்டிஷ் கிட்ட தான் இருக்கும் இல்லையா? அப்புறம் எப்படி விஜய ரகுநாத தூக்கு தண்டனை கொடுக்க முடியும்? நீங்களே லாஜிக் படி யோசிச்சு பாருங்க. அப்புறம் எப்படி விஜய சார்? கவர்னர் ஜெனரல் லார்ட் வெல்லஸ்லியா சார்? லார்ட் வெல்லஸ்லியா? கவர்னர் ஜெனரலா லார்ட் வெல்லௌசி பிரபு இருந்தாரு. திரும்பவும் சொல்றேன். அப்ப வந்து கட்டபொம்மனுக்கு லார்டு வெல்லௌசி இல்லைங்க, வெல்லஸ்லி. இங்க தீர்ப்பு கொடுத்தது அது யாரு அப்படின்னா மேஜர் பேனர்மேன் அப்படிங்கிறவர் தான் தீர்ப்பு கொடுத்திருந்தார். சரியா? ஓகே. அடுத்து மனோ ரஞ்சு
மேமா சாரான்னு தெரியல. கேக்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. நம்ம வேலு நாச்சியார் எத்தனை ஆண்டுகள் தன்னுடைய அரியாசனத்தை விட்டு அகன்று, அதாவது சிவகங்கையை விட்டு வெளியில இருந்த காலங்கள், அந்த வருடம் எத்தனை எத்தனை வருடங்கள் வெளியில இருந்தாங்க தன்னுடைய கணவரை இழந்ததுக்கு அப்புறம்? நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். சார் நான் இப்பதான் ஆ, இப்பதான் சார் ஜாயின் பண்ணிருக்கேன் உள்ள. போன கிளாஸ் அட்டன் பண்ணிருந்தீங்களா? இல்லைங்க சார், இப்பதாங்க சார் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்றேன். இந்த நேத்து செந்தில்குமார். அட்டன் பண்ண சார், அப்புறம் இன்னைக்கு அட்டன் பண்றேங்க சார். சரி, ஓகேங்க. செந்தில்குமார் தண்டபாணி சார். செந்தில்குமார் தண்டபாணி சார் இருக்கிறீங்களா? சார் வணக்கம் சார். நான் சொல்லுங்க. இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன் சார். ஓகே. போன இதுக்கு முன்னாடி கிளாஸ் அட்டன் பண்ணது சார் வணக்கம் சார். ஓகே, ஓகேங்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இல்ல சார், இப்பதான் சார் வந்துட்டு. ஓகே ஆமா சார். சரிங்க. ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றிங்க சார். சரி, ஓகே. சரி, நோட்டு எழுதுறதுக்கு நோட் எடுத்துக்கங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எழுதுறத நீங்க எல்லாருமே ரன்னிங் நோட்ஸ் எடுக்க பழகிக்கங்க. புதுசா வந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, நீங்களும் டீச்சர்ஸ். அதனால நீங்க இன்னும் தீவிரமா நோட்ஸ் எடுக்கணும். சரியா? ஓகே. இப்ப நம்ம கடைசியா பார்த்துட்டு இருந்தது தீரன் சின்னமலை வரைக்கும் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நாம என்ன பார்த்துருக்கிறோம் அப்படிங்கிறதையும் ஒரு முறை சொல்லிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? நாம ஃபர்ஸ்ட் பார்த்தது அப்படிங்கிறது பூலித்தேவரோட ஹிஸ்டரி பார்த்திருந்தோம். என்னங்க சொல்லுங்க. சார் இது பேப்பர் 2 எக்ஸாம் எழுதும்போது அட்டெண்ட் பண்றதாங்க சார் இது? இல்லங்க, இது சோசியல் சயின்ஸ் யாருக்கு வருங்க? உங்களுக்கு சோசியல் சயின்ஸ் வராது இல்லைங்களா? இல்ல வரும் சார். பேப்பர் வருமா? 2 டெட் பேப்பர் 2 வரும். அப்போ நீங்க சோசியல் சயின்ஸ் படிக்கலாம். இது டெட் பேப்பர் 2ல ஃபர்ஸ்ட் பேப்பர் 1ங்களா சார்? மேம், இது காமனா நமக்கு சோசியல் சயின்ஸ் ஃபுல்லாவே கவர் பண்றது மேம் சொல்லிருக்காங்க. அப்படிங்க. இது இல்ல, எனக்கு ஒரு டவுட். பேப்பர் 1க்கு படிக்கிறவங்க அப்புறம் 2க்கு படிக்கிறவங்க. இல்ல, இது பேப்பர் 2 படிக்கிறவங்களும் இத கவனிக்கலாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி சரி, ஓகே. சரி, நிறைய வரும். ஆமாமா. சரி, பூலித்தேவரோட வாழ்நாள் காலம் அப்படிங்கிறது 1715 இருந்து 1767 ஆண்டு வரைக்கும். அதுக்கடுத்து ஒரு பழையக்காரர் பார்த்தோம் நம்ம வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் வாழ்ந்த காலம் 1730 இருந்து 1796 ஆண்டு வரைக்கும். அதுக்கடுத்து ரூல் பண்ணது நம்ம கட்டபொம்மன் பார்த்திருந்தோம். வீரபாண்டிய கட்டபொம்மன் 1760 ஆண்டிலிருந்து 1799. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது தீரன் சின்னமலை. இவரு 1756 இருந்து 1805 வரைக்கும். இப்படின்னு ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு வீர மரணம் அடைந்த பாளையக்காரர்கள் தான் இவங்க. இந்த லிஸ்ட் இதோட முடியல, இன்னும் நிறைய இருக்கு. ஆனாலும் நம்ம பள்ளி பாட புத்தகத்திலையும் சரி, நம்ம தேர்வுக்காகவும் ஒரு குறிப்பிட்ட தலைவர்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இவ்வளவு பெரிய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து, அதாவது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்குன்னு ஒரு பேர் இருக்கு. என்ன, உலகத்திலேயே சூரியனே அஸ்தமிக்காத ஒரு தேசம் அப்படிங்கிறது அல்லது ஒரு சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம். அப்படிப்பட்ட பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் இந்த உலகத்துல பல்வேறு பகுதிகள் ஆட்சி பண்ணியிருக்கு. இன்னும் சொல்லணும்னா இன்னைக்கு உலகத்திலேயே பயங்கரமான வல்லரசு நாடா இருக்கக்கூடிய அமெரிக்காவையுமே ஒரு காலகட்டத்துல கிரேட் பிரிட்டன் தான் ரூல் பண்ணிருக்கு. அப்படிப்பட்ட இந்த பிரித்தானிய சாம்ராஜ்யத்தை முதல்ல இங்க இந்தியாவுல, அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல திருநெல்வேலி மண்ணில தான் முதல்ல எதிர்த்தது இந்த பாளையக்காரர்கள். அப்படி இந்த பாளையக்காரர்கள் வரிசையில எல்லாத்துக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டு, இதுக்கப்புறம் இந்த வேலுநாச்சியாரோட ஹிஸ்டரியோட பெண்டிங்கும் கட்டபொம்மனோட ஹிஸ்டரியோட பெண்டிங் தான் அடுத்து நடக்க போகுது. சரி, ஹிஸ்டரியில என்ன பெண்டிங் இருக்குது? வேலுநாச்சியார் சமஸ்தானத்துல இறந்து போனது 1796. அவருக்கு வேலுநாச்சியாருக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு வந்தது அவங்களோட மருமகன். அப்போ சிவகங்கை அப்படிங்கிற சமஸ்தானம், இது பெண்டிங் ஹிஸ்டரி. இதைத்தான் நம்ம இப்ப அடுத்த டாபிக்ல கொண்டு வர போறோம். சிவகங்கையோட ரூலர், அதாவது வேலுநாச்சியாருக்கு அப்புறம் நம்ம முதலே சொல்லியிருந்தோம், வேலுநாச்சியாருக்கு திருமணம் முடிஞ்சு அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தைக்கு பேரு வெள்ளச்சி நாச்சியார். அந்த வெள்ளச்சி நாச்சியாருக்கு திருமணம் முடிச்சு வச்சிருந்தாங்க. அந்த நபரோட பேரு வேங்கன் பெரிய உடையன தேவர் அப்படின்னு பேரு. வேங்கன் பெரிய உடையன தேவர் அப்படின்னு பேரு. வேங்கன் பெரிய உடையன தேவர். இவர் தான் அடுத்த ஆட்சியாளரா வந்திருந்தாரு சிவகங்கைக்கு. இவருக்கு உறுதுணையா இருந்ததுதான் மருது பிரதர்ஸ். சின்ன மருது பெரிய மருதுன்னு சொல்றோம் இல்லையா, மருது சகோதரர்கள். அவங்கதான் இவருக்கு உறுதுணையா இருந்தது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இந்த வேங்கன் பெரிய உடையன தேவருக்கு திருமணம் முடித்து வைக்கப்பட்ட வேலுநாச்சியாரின் மகளான வெள்ளச்சி நாச்சியார் இறந்து போனதற்கு அப்புறம்
வேங்கன் பெரிய உடையனத்தேவருக்கு 2வது திருமணம் முடிச்சு வைக்கப்பட்டது. அது யாருக்கு அப்படின்னா மருது சகோதரர்கள்ல மூத்தவரான பெரிய மருது இருக்கார் இல்லையா, அவருடைய மகளுக்குத்தான் 2வது திருமணம் முடிச்சு வச்சிருந்தது. அப்படின்னு இப்போ மாமன் மருமகன் அப்படிங்கிற முறையில தான் இங்க ஆட்சி நடந்துட்டு இருக்குது. மருமகன் வேங்கன் பெரிய உடையனத்தேவர் ஆட்சி பண்றாரு. அவருக்கு பக்கபலமா இருக்கிறது பெரிய மருது, சின்ன மருது. இப்படின்னு அங்க ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இப்போ சிவகங்கையோட அடுத்த ரூலர் யார் வந்திருக்கா? வேங்கன் பெரிய உடையனத்தேவர். இதே மாதிரி இதெல்லாம் எப்போ ஆஃப்டர் 1796 சிவகங்கையோட வரலாறு இது. அதே மாதிரி கட்டபொம்மன் ஆட்சி பண்ண இடம் இங்க பாஞ்சாலங்குறிச்சி. இந்த பாஞ்சாலங்குறிச்சியில 1799ஓட கட்டபொம்மனோட பீரியட் முடிஞ்சது, தூக்குல போட்டாங்க. அப்போ கட்டபொம்மனுக்கு 2 சகோதரர்கள் இருந்தாங்க. ஒருத்தர் தலவாய் குமாரசாமி அப்படிங்கிறதும், இன்னொருத்தர் நம்ம துரைசிங்கம் இப்படின்னு 2 சகோதரர்கள் இருந்தாங்க இல்லையா. அந்த சகோதரர்களோட வரலாறு என்ன ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சிவகங்கை அடுத்து என்ன ஆச்சு, இந்த 2 கதையும் தான் நாம் அடுத்து பார்க்க போற டாபிக் அப்படிங்கிறது தென்னிந்திய புரட்சி அல்லது சவுத் இந்தியன் ரெபலியன். இப்ப நான் சொன்னது புரிஞ்சுதா இது வரைக்கும்? இதெல்லாம் ஏற்கனவே கவனிச்ச ஆட்களுக்கு இது புரிஞ்சிருக்கணும். இது எப்போ புரியும்? நாம இது வரைக்கும் எல்லாத்தையும் தரவு படிச்சிருந்தா. புரிஞ்சுதா இல்லைங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? இது வரைக்கும் நம்ம பெண்டிங் ஹிஸ்டரி இதெல்லாம் இதுதான் சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? ஓகே சார். ஓகே. சரி, இப்போ நாம பார்க்க போறது இங்க நடந்த தென்னிந்திய புரட்சி, சவுத் இந்தியன் ரெபலியன். சவுத் இந்தியன் ரெபலியன், தென் இந்திய புரட்சி. புரட்சி அப்படிங்கிறது எப்ப நடக்கும்? இதுவரைக்கும் இருந்த நிலை மாறணும் அப்படிங்கிற நினைக்கும் போதுதான் இங்க நடக்கக்கூடியது புரட்சி. அந்த புரட்சி தென்னிந்திய அளவுல நடந்த மிகப்பெரிய புரட்சி. இந்த புரட்சிக்கு வித்திட்டதுக்கு யாரு காரணம் அப்படின்னா 1796 வேலுநாச்சியார் இறப்புக்கு பின் இங்க மிகப்பெரிய பலமான ஒரு சாம்ராஜ்யமா உருவானது சிவகங்கை. எதனால? இந்த பெரிய மருது சின்ன மருது முக்கியமான காரணம். அதனால இந்த சிவகங்கையில இருக்கக்கூடிய பெரிய மருது சின்ன மருதோட அடுத்த திட்டம் என்னவா இருக்கு அப்படின்னா, நாம வேலுநாச்சியாரோட வழிவந்த ஆட்கள், அப்ப நாமளும் ஆங்கிலேயர்களை தீவிரமா எதிர்க்கணும். ஆங்கிலேயரை எதிர்க்கிறதுக்கான படைபலம் அப்படிங்கிறது நம்மளால தனி ஆட்களால முடியாது. அப்ப நாம மிகப்பெரிய ஒரு கூட்டமைப்பு உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போ சிவகங்கையில இருக்கக்கூடிய மருது சகோதரர்கள் தலைமையில் மிகப்பெரிய ஒரு கூட்டமைப்பு உருவானது. மருது பிரதர்ஸ் இவங்க தான் தலைமை. இவங்களோட தலைமையில உருவாகக்கூடிய அந்த கூட்டமைப்புக்கு பேர் தான் பாளையக்காரர்களின் கூட்டமைப்பு, பாளையக்காரர் ஃபெடரேஷன், தமிழ்ல பாளையக்காரர்களின் கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்புக்கு தலைவரா இருக்கிறது யாரு? இந்த மருது பிரதர்ஸ். சரி, இந்த பாளையக்காரர் கூட்டமைப்புல எந்தெந்த பாளையங்கள்ல இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாம் இணைகிறாங்க அப்படின்னா, இங்க நம்ம யத்துல் நாயக் அப்படிங்கிறவர், யத்துல் நாயக்கர், இவரு ஆனைமலை அப்படிங்கிற இடத்தோட ஆட்சியாளர். இவரும் இந்த பாளையக்காரர் கூட்டமைப்புல இணைகிறார். தூண்டாஜி வாக் இவரு மைசூர் சமஸ்தானத்தை சேர்ந்தவர். இவரும் இந்த பாளையக்காரர் கூட்டமைப்புல இருக்கிறாரு. கிருஷ்ணப்ப நாயக்கர், ஈஸியான பேரெல்லாம் நீங்களே எழுதிருங்க. இவரு கர்நாடக பகுதியை சேர்ந்தவர். கிருஷ்ணப்ப நாயக்கர் கர்நாடக பகுதியை சேர்ந்தவர். கேரள வர்மா அல்லது அவருக்கு இன்னொரு பேரு பழசி ராஜா. இந்த பழசி ராஜான்னு ஒரு திரைப்படமே இருக்குது, நம்ம சரத்குமாரும் மோகன்லாலும் நடிச்சிருப்பாங்க. இவரு மலபார் ரீஜியனை சேர்ந்தவர். கேரள வர்மா அல்லது பழசி ராஜா. இவர் மலபார் பகுதியை சேர்ந்தவர். அடுத்து கோபால நாயக், அவர் விருப்பாட்சியை சேர்ந்தவர். விருப்பாட்சி இது ஏற்கனவே பார்த்திருக்கோம், இந்த கோபால நாயக்கர்லாம். இப்படின்னு ஒரு மிகப்பெரிய கூட்டமைப்பு. இதுல இன்னும் வேற யார் இருக்கா அப்படின்னா, கட்டபொம்மனோட சகோதரர்கள், பிரதர்ஸ், கட்டபொம்மனின் சகோதரர்கள் அவரு இருக்கிறாரு. அப்புறம் தீரன் சின்னமலை உயிரோட தான் இருந்தாரு 1799 காலகட்டத்தில். தீரன் சின்னமலை இறந்தது 1805. அப்போ இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல 1796க்கு அப்புறம். அதனால தீரன் சின்னமலையும் இந்த கூட்டமைப்புல இருந்தாரு. இப்படின்னு ஒரு மிகப்பெரிய கூட்டமைப்பு உருவாக்கிட்டாங்க நம்ம மருது சகோதரர்கள். இப்ப இவ்வளவு பெரிய கூட்டமைப்போட நோக்கம் என்ன? நம்ம ஆங்கிலேயர்களை எதிர்க்கணும். சரி, ஏன் இந்த சூழல் வருது அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய டீம் ரெடி ஆயிடுச்சு மருது சகோதரோட தலைமையில. இன்னும் சொல்லணும் அப்படின்னா,
நாம எதிர்க்க போறது யாரு? ஆங்கிலேயர்களை. எப்போதுமே நாம எந்த மாதிரியான ஆயுதத்தை எடுக்கிறோம் அப்படிங்கிறத முடிவு எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார் சொல்லுங்க. சார் நீங்க கட்டபொம்மனை பத்தி டீச் பண்ணீங்கல்ல சார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதாவது கட்டபொம்மன் வந்து பாத்தீங்கன்னா பாளையக்கார கூட்டமைப்புல வந்து சேர்றாரே, பழைய நாறு அப்படின்ற இடத்துல வந்து மீட் பண்றாங்க இல்லைங்க சார். ஆமா, அப்படிங்க. இப்ப கட்டபொம்மன் டெத் ஆயிட்டதுக்கு அப்புறம் அவங்க தம்பிங்க வந்து சேர்றாங்க, அதே சேம் கூட்டமைப்பு தான் அப்படியே இயங்கிட்டு இருக்குங்களா? கட்டபொம்மன் இறந்துட்டாரு, கட்டபொம்மன் பிரதர்ஸ் அதுல இருக்காங்க. ஓகேவா? அதே மாற்றம் பண்ண முடியும். ஓகே சரி, இப்போ இவ்வளவு பெரிய கூட்டமைப்பு உருவாக்கியாச்சு. நாம என்ன ஆயுதம் எடுக்கணும் அப்படிங்கிறத எதிரிதான் தீர்மானிக்கிறது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஆங்கிலேயர்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அளவுக்கு நம்ம கிட்டே ஆயுதங்கள் வேணும். அதனால ஆயுத கிடங்கு ஒன்றை தயாரித்தனர். வெப்பன் மேனுஃபேக்சரிங் யூனிட், ஆயுத கிடங்கு ஒன்றை தயாரித்தனர். அந்த வெப்பன் மேனுஃபேக்சரிங் யூனிட், ஆயுத கிடங்கு எங்க உருவாக்கப்பட்டது அப்படின்னா சேலம் மற்றும் திண்டுக்கல் காட்டுப்பகுதியில். சேலம் மற்றும் திண்டுக்கல் ஜங்கிள்ஸ் காட்டுப்பகுதியில், அங்கதான் இந்த ஆயுத கிடங்கு அப்படிங்கிற ஒண்ணு உருவாக்கப்பட்டது. சேலம் மற்றும் திண்டுக்கல் காட்டுப்பகுதியில். இப்படின்னு எல்லாம் பக்காவா தயாராயிடுச்சு, எல்லாம் தயாராயிடுச்சு. இந்த நேரத்துல சரி, இந்த எப்போதுமே எவ்வளவு பெரிய புரட்சியா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு கரெக்டான ஒரு ஸ்பார்க் வேணும் இல்லையா? எல்லாம் 1000 காரணம் இருக்கலாம் ஆங்கிலேயரை எதிர்க்கணும் அப்படின்னு, அதுக்குன்னு ஒரு ஸ்பார்க் வேணும் இல்லையா? அந்த ஸ்பார்க் என்ன காரணம் அப்படின்னா, இத வந்து நீங்க எழுத வேண்டாம், கதையா தெரிஞ்சுக்கணும். சிவகங்கை அப்படிங்கிற ஒரு சமஸ்தானம். இந்த சமஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆள் யாரு? பெரிய மருது. இந்த பெரிய மருது அப்படிங்கிறவரு வளரி வீசக்கூடிய வித்தையில பயங்கரமான ஒரு வித்தைக்காரர். இவர்கிட்ட இந்த வளரி வீசக்கூடிய இந்த வித்தைய, வளரி அப்படிங்கிறது என்ன? ஒரு எல்பண்டு மாதிரி இருக்கும். இதை வீசணும் அப்படின்னா எதிரியை அட்டாக் பண்ணிட்டு திரும்பவும் நம்ம கைக்கே வந்துடும். இது அந்த காலகட்டத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த வளரி வித்தை வீசுறதுல பெரிய மருது கில்லாடி. இந்த பெரிய மருதுட்ட வளரி வித்தைய கத்துக்கணும் அப்படின்னு மேஜர் வெல்ஷ் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர், மேஜர் வெல்ஷ், இவர் தினம் வந்து இவர்கிட்ட பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறாரு. அப்போ 2 பேருக்கு ஒரு நல்ல நட்பு உருவாயிடுச்சு. இப்படின்னு இந்த சிவகங்கை சமஸ்தானத்துல ஒரு பக்கம் வரி தராம இருக்கக்கூடிய பிரச்சனை, வெல்ஷ் ஒரு பக்கம் நண்பனாயிட்டு இருக்கிறாரு பெரிய மருதுக்கு. இது சிவகங்கையில. இதே நேரத்துல 1799 அங்க கட்டபொம்மனை கைது பண்ணி தூக்கில போட்டதுக்கு அப்புறம் அவருடைய சகோதரர்கள், பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரையுமே பாளையங்கோட்டை சிறையில் அடைச்சு வச்சுட்டாங்க. பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் கதை தான், இது ஒண்ணும் பெருசா கேட்க போறது இல்ல. பாளையங்கோட்டை சிறையில அடைச்சு வச்சாச்சு. இந்த செய்தி யாருக்கு தெரிய வருது அப்படின்னா சிவகங்கையில இருக்கக்கூடிய சின்ன மருதுக்கு தெரிய வருது. உடனே சின்ன மருதுக்கு பயங்கரமான கோபம். நம்ம மண்ணுல நம்மோட பிறந்த கட்டபொம்மனோட சகோதரர்களை ஆங்கிலேயர்களுக்கு அரெஸ்ட் பண்ற அளவுக்கு என்ன தைரியம் இருக்கு? உடனடியா நாம அவங்களை எப்படியாவது விடுவிக்கணும் அப்படின்னு இத பெரிய மருது கிட்ட தகவல் தெரிவிக்காமலே சின்ன மருது தன்னுடைய ஆட்கள் அனுப்புறாரு பாளையங்கோட்டை சிறைக்கு. பாளையங்கோட்டை சிறையை தகர்த்தெடுத்து அங்கிருந்து கட்டபொம்மனின் சகோதரர்கள் தப்பித்து விடுகின்றனர். கட்டபொம்மனோட பிரதர்ஸ் தப்பிச்சிடறாங்க, எஸ்கேப். சரி, எஸ்கேப் ஆகி நேரம் எங்க போறாங்க? அண்ணன் ஆட்சி செஞ்ச பாஞ்சாலங்குறிச்சிக்கே போறாங்க. எஸ்கேப் டு பாஞ்சாலங்குறிச்சி மண்ணை போய் சேர்ந்தாச்சு. அங்க பார்த்தா கோட்டைகள்லாம் அன்னைக்கு நடந்த சண்டையில தரைமட்டமா இருக்கு. இப்படிப்பட்ட கோட்டையை பார்த்து அண்ணனுடைய நினைவுகள் அதிகமா வந்து போறது நம்ம கட்டபொம்மனோட சகோதரர்கள் 2 பேருக்கும். அதுல இந்த ஊமைத்துறைன்னு ஒரு ஆள் இருக்கார் இல்லையா, ஊமைத்துறை, அப்புறம் நம்ம இன்னொருத்தர் தலைமை குமாரசாமி, அப்புறம் நம்ம கட்டபொம்மன். இந்த 3 பேர்த்துல மக்கள் அதிகமா நேசிச்ச ஒரு தலைவர் யாரு அப்படின்னா இந்த ஊமைத்துறை தான். அப்போ இந்த ஊமைத்துறை வந்த செய்தி தெரிஞ்சதுமே மக்கள் எல்லாம் ஓடி வந்துட்டாங்க, அவ்வளவு அன்பு பாசங்கள்லாம். அப்போ ஊமைத்துறை என்ன முடிவு பண்ணிட்டாரு? என்ன ஆனாலும் சரி, நாம அன்னைக்கு தப்பிச்சு போனதே பெரிய தவறு. என்னதான் இருந்தாலும் நம்ம மக்களோட சேர்ந்து சண்டை போட்டு மடிஞ்சு போயிருக்கலாமே தவிர அன்னைக்கு நாம தவறுதெல்லாம் தப்பிச்சு போயிட்டோம். இனி என்ன ஆனாலும் சரி, இங்கே நின்று மக்களுக்காக நம்ம சண்டை போடுவோம் அப்படின்னு மக்களோட உறுதுணையோட பெரிய கோட்டையை நாம இங்க கட்டி எழுப்பி நாமளே இங்க ஆட்சியை தொடங்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. இப்ப கட்டபொம்மனோட சகோதரர் 2 பேரும் இப்படின்னு கோட்டையை கட்ட தொடங்கினதுமே பிரிட்டிஷ்க்கு தகவல் போயிடுச்சு, இந்த மாதிரி திரும்பவும் கோட்டையை கட்ட தொடங்குறாங்கன்னு. அப்ப யாரு வரா? லார்டு மெக்காலே அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி. லார்டு மெக்காலே. இந்த மெக்காலே வந்த செய்தி தெரிஞ்சதுமே மக்கள் எல்லாம் இதுக்கு மேல நீங்க இங்க இருக்க வேண்டாம், உடனடியா தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா கேக்குறீங்களா? யாருக்குமே வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். 1 செகண்ட். இப்ப கொஞ்சம் ஓகே சார். ஓகேவா? இப்ப கிளியரா இருக்கா? எஸ் சார். ஓகே.
இப்போ லார்டு மெக்காலே அப்படிங்கிறவரு பெரிய படையோட பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை அட்டாக் பண்ற வர்றாரு. உடனடியா கட்டபொம்மனோட சகோதரர்கள் 2 பேரும் நேரா தப்பிச்சு வந்துடுறாங்க. எங்க வராங்க? சிவகங்கைக்கு. அப்போ கட்டபொம்மன் பிரதர்ஸ் சேஃப்கார்ட் பை அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது யாரு அப்படின்னா மருது சகோதரர்கள். சேஃப்கார்ட் பை மருது பிரதர்ஸ். இங்க இருந்தா இந்த தென்னிந்திய புரட்சி தொடங்குது. சரியா? அப்போ புரட்சி தொடங்குறதுக்கு யாரும் ஒரு காரணம், கட்டபொம்மனுடைய சகோதரர்கள். இப்ப கட்டபொம்மனுடைய சகோதரர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறது யாரு? மருது சகோதரர்கள். இப்போ கட்டபொம்மன் சகோதரர்கள் பாதுகாப்பா இருக்காங்க சிவகங்கை சமஸ்தானத்துல. அந்த சிவகங்கை சமஸ்தானத்துல வளரி வித்தையை கத்துக்கிறதுக்கு ரெகுலரா வந்து போயிட்டு இருக்கிறது யாரு? மேஜர் வெல்ஸ். இப்போ மேஜர் வெல்ஸ் ஒரு நாள் அங்க காலையில கத்துக்கிட்டு அவங்களுடைய அலுவலகத்துக்கு போயிட்டாரு. அங்க போன போது நிறைய விவாதம் நடக்குது பிரிட்டிஷ்குள்ள. என்ன, இந்த கட்டபொம்மன் சகோதரர்களுக்கு கண்டிப்பா ஆதரவு கொடுக்கறது மருது சகோதரர்களுக்கு தான் இருக்கணும். நமக்கு மறைமுகமா செய்தி வந்திருக்கு அங்கதான் அவங்க பாதுகாப்பா இருக்காங்கன்னு. ஒருவேளை உண்மையிலேயே அங்கதான் இருந்தாங்கன்னா நம்மளுடைய அடுத்த டார்கெட் சிவகங்கையை தாக்குறதா அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க பேசிட்டே இருக்காங்க. இதை கேட்டுட்டே இருக்கக்கூடிய மேஜர் வெல்ஸ் மறுநாள் வந்து பெரிய மருதுட்ட சொல்றாரு, நட்பு ரீதியா நான் என்னவோ இவ்வளவு நாள் உங்களோட பழகிட்டேன், அந்த காரணத்துக்காக சொல்றேன். உண்மையிலேயே கட்டபொம்மன் உங்ககிட்ட தான் இருக்கா, கட்டபொம்மனோட சகோதரர் 2 பேரும் உங்ககிட்ட தான் இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு உறுதிப்பட தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லணும்னு விரும்புறேன், நட்பு காரணத்தினால பிரிட்டிஷ்காரங்களுடைய அடுத்த எண்ணம் ஒருவேளை இங்க கட்டபொம்மன் சகோதரர் இருந்தா தாக்குறது உங்களை தான். அதனால நீங்களே நட்பு பாராட்டி ஒருவேளை இதை சரி பண்ணணும், இந்த போரை தடுக்கணும்னு முடிவு பண்ணா கட்டபொம்மன் சகோதரர்களை ஆங்கிலேயர்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு நட்பு ரீதியா சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப பெரிய மருது சின்ன மருதுக்கு 2 கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒண்ணு தன்னை நம்பி வந்த கட்டபொம்மன் சகோதரர்களை காட்டி கொடுக்கிறது, இன்னொன்னு என்ன ஆனாலும் சரி இந்த பிரிட்டிஷை எதிர்த்து நிக்கிறது. இந்த 2 வழிதான். ஆனா பிரிட்டிஷை எதிர்த்து நின்னா கண்டிப்பா சாம்ராஜ்யம் அன்னைக்கு இரவோட இரவா காலி ஆயிடும். ஆனாலும் இந்த மருது சகோதரர்கள் தன்னோட மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் என்ன ஆனாலும் சரி பிரிட்டிஷ் எதிர்ப்போன்னு முடிவெடுத்துட்டாங்க. அப்படி தொடங்கக்கூடியது புரட்சி தான் இந்த தென்னிந்திய புரட்சி. அப்ப இந்த தென்னிந்திய புரட்சிக்காக இவ்வளவு பெரிய கூட்டமைப்பு உருவாக்கியாச்சு, ஆயுத கிடங்கெல்லாம் உருவாக்கியாச்சு, எல்லாம் சரி. முதல்ல பிரகடனம் வெளியிடப்பட்டது. அந்த பிரகடனம் தான் திருச்சிராப்பள்ளி பிரகடனம். திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன். திருச்சிராப்பள்ளி பிரகடனம். பிரகடனம் அப்படிங்கிறது என்ன? அனைத்து மக்களும் இந்த போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மக்களுக்காக விடுக்கப்பட்ட முதல் அழைப்பு. அதுதான் திருச்சிராப்பள்ளி பிரகடனம். அல்லது இதுக்கு இன்னொரு பெயர் ஜம்புத்தீவு பிரகடனம். ஜம்புத்தீவு, ஜம்பு ஐலாண்ட் டெக்ளரேஷன். ஜம்பு தீப் ஐலாண்ட் டெக்ளரேஷன் அல்லது திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன். தமிழ்ல ஜம்புத்தீவுன்னு எழுதிக்கணும். ஜம்புத்தீவு பிரகடனம் அல்லது திருச்சிராப்பள்ளி பிரகடனம். இந்த பிரகடனத்தை அறிவிக்கக்கூடியது யாரு அப்படின்னா மருது சகோதரர்கள். இந்த மருது சகோதரர்களையும் பெரிய மருது சின்ன மருதுன்னு 2 பேர் இருக்காங்க. அப்ப எக்ஸாக்டா யாருன்னு கேட்டா சின்ன மருது தான் இந்த பிரகடனத்தை வெளியிட்டது. இந்த பிரகடனம் என்ன? இதுவரைக்கும் நடந்த அத்தனை போர்கள்லையும் 1715ஆம் ஆண்டு தொட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம், போர் நடந்துட்டே இருக்குது. இந்த போர்ல படை வீரர்களும் மன்னர் மட்டும்தான் போர்ல கலந்துக்கிட்டாங்க. ஆனா முதல்ல இந்த போர்ல மட்டும்தான் மக்கள் எல்லாரும் போர்ல கலந்துக்கணும், நாம எல்லாரும் சேர்ந்து ஆங்கிலேயரை எதிர்ப்போம் அப்படின்னு மக்களுக்காக விடுக்கப்பட்ட முதல் பிரகடனம், முதல் அழைப்பு அப்படிங்கிறது இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படிங்கிறதான். இயர்லி கால் டு இந்தியன்ஸ், இந்திய மக்களுக்கு விடுக்கப்பட்ட முதல் அழைப்பு. இப்போ இந்த பிரகடனம் அப்படிங்கிறது என்ன? நாம ஒரு நோட்டீஸ் மாதிரி மக்களுக்கு தெரியப்படுத்துறதுனால எல்லாரும் இந்த போர்ல கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியானதான் இந்த பிரகடனம். இந்த பிரகடனத்தை எங்கெல்லாம் ஒட்டுறாங்க அப்படின்னு கேட்டா, திருச்சிராப்பள்ளியோட கோட்டை, திருச்சி கோட்டை இருக்கு இல்லையா, அந்த கோட்டை யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா நவாபும் ஆங்கிலேயர்களும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அப்படி இருக்கக்கூடிய அவங்களுடைய கோட்டையிலே இந்த பிரகடனம் ஒட்டப்பட்டது. அப்போ பேஸ்டட் அட் திருச்சிராப்பள்ளி ஃபோர்ட், திருச்சிராப்பள்ளி கோட்டையிலும் பிரகடனம் ஒட்டப்பட்டது. 1. 2வது ஸ்ரீரங்கம் கோவில்ல, ஸ்ரீரங்கம் கோவிலோட கேட்ல அங்கேயும் இந்த பிரகடனத்தை ஒட்டியிருக்காங்க இந்த மருசகோதர டீம், அதாவது பாளையக்காரர்களோட டீம். இப்படின்னு பிரகடனம்லாம் ஒட்டியாச்சு, போருக்கு தயாராயிடுச்சு, ஆயுதங்கள் தயாராயிடுச்சு, பாளையக்காரர் கூட்டமைப்பு தயாராயிடுச்சு. இந்த பிரகடனம் வெளியிடப்பட்டது எப்போ அப்படின்னு கேட்டா 1801ஆம் ஆண்டு பிரகடனம் வெளியிட்டாச்சு. இப்போ புரட்சி தொடங்கிருச்சு. 1801 தொடங்கப்பட்ட புரட்சி தான் தென் இந்திய புரட்சி, சவுத் இந்தியன் ரெபலியன். இந்த புரட்சி இந்தியாவுல மிகப்பெரிய புரட்சி, மிகப்பெரிய அந்த வரலாறு எழுத தொடங்கணும் போது நமக்கு புரட்சியா கன்சிடர் பண்றது எது அப்படின்னா 1857 கிரேட் ரிவோல்ட், பெருங்கிளர்ச்சி. இதைத்தான் நம்ம வரலாற்றுல முதல்ல எல்லாரும் எழுத தொடங்குறது. ஆனா அதுக்கு முன்னாடியே தென்னிந்தியாவுல நடந்த மிகப்பெரிய புரட்சி எதுன்னு கேட்டா இந்த தென்னிந்திய புரட்சி தான். இந்த புரட்சி வெடிச்சது
அதாவது நம்ம இந்த புரட்சி வந்து இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டமைப்பு சேர்ந்ததே பெரிய விஷயம் தானே இல்லையா? இதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு கோயம்புத்தூர் இங்க இருக்குது, மதுரை இங்க இருக்குது, சிவகங்கை இங்க இருக்குது. இப்படின்னு ஆட்கள் எல்லாம் தனித்தனியா அங்கங்க இருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் ஒரே அணி. நாமெல்லாம் பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு, நாம ஆங்கிலேயரை எதிர்க்க போறோம். பிரிட்டிஷோட படைகள் அங்க இருந்து வருது. வந்ததும் இந்த டீம் முதல்ல தோற்கடிக்குது, இங்க வருது இந்த டீம் தோற்கடிக்குது, இங்க வருது இந்த டீம் தோற்கடிக்குது. இப்படியே தோற்கடிச்சு அப்படியே கடைசியில எங்க வந்தாச்சு? சிவகங்கையை நோக்கி வந்துருச்சு படைகள். பிரிட்டிஷ்க்கு ரொம்ப எளிமையா போச்சு. ஏன்னா நாமெல்லாம் ஒரே இடத்துல ஒரே அணியில இருக்கோம். ஆனா ஒரே இடத்துல இருந்தோமா அப்படின்னு கேட்டா இல்ல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இன்னும் எளிமையா புரியணும் அப்படின்னா, வேர்ல்டு வார் 2 நடந்தது. 2ஆம் உலகப் போர் நடந்தது. அந்த உலகப் போர்ல பிரிட்டன் இருந்தது, ரஷ்யா இருந்தது, சீனா இருந்தது, கூட அமெரிக்கா இருந்தது. எதிரில இருந்தது ஜப்பான், இட்டாலி, ஜெர்மனி. அப்ப இவங்கெல்லாம் ஒரே அணி. ஆனா நாடுகள்லாம் தனித்தனியா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் இவங்க எல்லாரும் ஒரே அணியில இருக்காங்க. ஆனா இடங்கள்லாம் தனித்தனியா இருக்கு. இத ஒவ்வொரு இடமா வீழ்த்திட்டே வரக்கூடிய பிரிட்டிஷ்க்கு ரொம்ப சாதகமா போயிடுச்சு. கடைசியில பிரிட்டிஷோட படைகள் எங்க வந்துருச்சு? சிவகங்கை கோட்டைக்கே வந்துருச்சு. சிவகங்கை கோட்டையில யாரு வெளியில நிக்கக்கூடிய 2 மிகப்பெரிய பிரிட்டிஷ் ஆபீசர் அப்படின்னு கேட்டா, கர்னல் அக்னியூ கர்னல் அக்னியூ இன்னொருத்தர் இன்னஸ் அப்படின்னு பேரு. இன்னஸ். இவங்க 2 பேரும் வெளியில கோட்டைக்கு வெளியே நிக்கிறாங்க. எல்லாத்தையும் தகர்த்தாச்சு. கிட்டத்தட்ட போர் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை. கட்டபொம்மன் சகோதரர்கள் நேரம் எங்க பதுங்கி இருக்காங்கன்னா திண்டுக்கல்ல. மருது சகோதரர்கள் எங்க இருக்காங்க அப்படின்னா காளையார் கோவில்ல இருக்கிறாங்க. காளையார் கோவில் அவங்களுடைய குலதெய்வம் கோவில். ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இடம் அவங்களுக்கு. அப்போ காளையார் கோவில்ல இருக்கக்கூடிய நம்ம மருது சகோதரர்களுக்கு அறிவிப்பு வெளியிடுறாங்க. என்ன? இன்னும் சற்று நேரத்துல நீங்க 2 பேரும் வெளியில வரல அப்படின்னா இந்த காளையார் கோவில் இடித்து தரைமட்டமாக்கப்படும் அப்படின்னு. உடனே காளையார் கோவில்ல இருந்து வெளியில வராங்க மருது சகோதரர்கள். 2 பேரையும் கைது பண்ணியாச்சு. மருது பிரதர்ஸ் அரஸ்டட், கைது செய்யப்பட்டனர். இதே மாதிரி திண்டுக்கல்ல அங்க கட்டபொம்மன் சகோதரர்கள் 2 பேரையும் கைது பண்ணியாச்சு. திண்டுக்கல்ல கட்டபொம்மனின் சகோதரர்கள் கைது செய்யப்பட்டனர். இப்படின்னு எல்லாத்தையும் கைது பண்ணியாச்சு. இதெல்லாம் எப்ப நடந்துட்டு இருக்கு? 1801ல. மருது பிரதர்ஸ் 2 பேர்த்தையுமே சிவகங்கை பக்கம் திருப்பத்தூர் அப்படிங்கிற இடம். திருப்பத்தூர். அந்த திருப்பத்தூர்ல அக்டோபர் 24ஆம் தேதி 1801ஆம் ஆண்டு தூக்கிலிடப்பட்டனர். அதுக்காக மருது சகோதரர்கள் 2 பேர் மட்டும்தான் தூக்கில போட்டாங்க. அவங்களோட சேர்ந்து 500 பேரை தூக்கில போட்டிருக்காங்க. 500 பேரையும் தூக்கில போட்டு இந்த பிரிட்டிஷ்க்கு சிம்ம சொப்பனமா விளங்கின இந்த மருது சகோதரர்களை இனி இந்த மக்கள் வணங்கிடவே கூடாது அப்படின்றதுக்காக 500 தலையும் வெட்டி எடுத்த உடலையும் தலையும் வெவ்வேறு இடங்கள்ல போட்டு யாருடைய உடலுக்கு யாருடைய தலைன்னு மக்கள் கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா அப்ப இருந்த ஆட்கள்லாம் ஒரே மாதிரி உடல்வாக கொண்ட ஆட்கள். இன்னைக்கு நம்மளால ஒரு 10 படி ஏறி போறதே கஷ்டம் இல்லையா? அன்னைக்கு ஆனா அவ்வளவு வீரதீரமான ஆட்கள். அதனால உடலையும் தலையும் கண்டுபிடிக்க முடியாம இப்ப வரைக்கும் அந்த மக்கள் வெறும் தலையை வச்சே வணங்கிட்டு இருக்காங்க திருப்பத்தூர்ல. அப்படின்னு 1801 அக்டோபர் 24ஆம் தேதி மருது சகோதரர்கள் இருவரும் தூக்கிலிடப்பட்டனர். இன்னொரு பக்கம் கட்டபொம்மன் பிரதர்ஸ் 2 பேரையும் கொண்டு போயாச்சு. எங்க? நேரா அவங்களுடைய இடமான பாஞ்சாலங்குறிச்சிக்கு. மக்கள் தான் நீங்க ரொம்ப பாசமா இருக்கீங்கல்ல மன்னர்கள் மேல. அதனால உங்க முன்னாடியே அவங்க 2 பேர்த்தையும் தூக்குல இல்ல, தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டனர். கட்டபொம்மனின் சகோதரர்கள் பிஹெடட், தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டனர். எப்படி? பூமி கீழே புதைச்சு வச்சுட்டு நேரம் நிக்க வச்சு தலை மட்டும் மேல இருக்கும். யானை அந்த மாதிரி பெரிய மிருகங்களை வச்சு கிக் பண்ணோம் அப்படின்னா தலை மட்டும் பிச்சுட்டு போயிடும் இல்லையா? அந்த மாதிரி தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டனர் கட்டபொம்மன் சகோதரர்கள். இது நடந்தது நவம்பர் 16, 1801. இப்படின்னு கட்டபொம்மன் சகோதரருடைய வரலாறு முடிஞ்சது. மருது சகோதரருடைய வரலாறும் முடிஞ்சது. இவ்வளவு பெரிய ஒரு புரட்சி நடந்திருக்கு இந்த தென் இந்தியாவுல. மக்களுடைய சப்போர்ட் இருந்திருக்கு. இவ்வளவு பெரிய புரட்சி. அப்போ பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் அப்படிங்கிறத எதிர்க்கிறதுக்கு ஒரு மன்னனுக்கு மட்டும் தைரியம் இல்ல, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட தைரியம் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட மக்கள் தான் இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை அப்படிங்கிறது எதுக்கு வாழ்றோன்னே தெரியாத அளவுக்கு, எதுக்கு ஓட்டு போடுறனே தெரியாத அளவுக்கு நம்மளுடைய நிலைமைகள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு. இங்க இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டத்துல இருந்து எல்லாம் எங்கேயோ நிக்கி. ஆனா ஒரு காலகட்டத்துல மக்களே அவ்வளவு விழிப்புணர்வோடையும் போருக்கு போற அளவுக்கான வீரத்தோட இருந்திருக்காங்க. அப்படி வாழ்ந்த இடம் தான் இந்த சிவகங்கை சமஸ்தானமும் இந்த தமிழ் மண்ணும். ஏதோ இந்த 1801 இருக்கக்கூடிய அத்தனை பாளையக்காரர்களுடைய வரலாறும் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இப்ப நான் முதல்ல திரும்பவும் ஹிஸ்டரிய சொல்லிடுறேன். முதல்ல 1529ஆம் ஆண்டு இங்க வந்தது விஸ்வநாத நாயக்கர் அப்படிங்கிறவர். இது ஞாபகம் இருக்கா? நம்ம ஏற்கனவே முதல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருந்தது. விஸ்வநாத நாயக்கர் அப்படிங்கிற ஒருத்தர் ஞாபகம் இருக்குங்களா? ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேக்குதுங்களா?
ஹலோ. கேக்குது சார். கேக்குது சார். அப்போ நான் எஸ் சார் கேக்குது சார். பதில் சொல்லுங்க. விஸ்வநாத நாயக்கர் ஞாபகம் இருக்குங்களா? 1529. என்ன நீங்க கேட்டா பதிலும் சொல்ல மாட்டீங்க? சார் நான் வீரபாண்டிய கட்டபொம்மன்ல தான் ஜாயின் ஆனேன். மத்தவங்க எல்லாம் யாருமே பார்க்கல சொல்றீங்களா? சரி, அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய வீடியோ வச்சு நீங்க பாத்துருக்கணும் இல்லையா? பார்க்கல இன்னும்? சரி, 1529ல விஸ்வநாத நாயக்கர் அப்படிங்கிறவரு இங்க வந்துதான் நாயக்கர் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருந்தாரு. நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 72 பாளையத்து மக்களும் இவருக்கு தான் வரி செலுத்தினாங்க. எப்போ வரைக்கும் அப்படின்னு கேட்டா 1736ஆம் ஆண்டு வரைக்கும். இது சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கிட்டே போதும். நம்ம தமிழ் மக்கள்லாம் யாருக்கு வரி செலுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டா நாயக்கர்களுக்கு அப் டு 1736 வரைக்கும். 1736க்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா இஸ்லாமியரோட ஆட்சி இங்க தொடங்குச்சு. அப்ப நவாப் அப்படிங்கிற ஒரு கூட்டம் வந்தது. இப்போ நவாபுக்கு நாம வரி செலுத்த தொடங்கிட்டோம். இப்படி நவாபுக்கு வரி செலுத்த தொடங்கின போதுதான் இங்க கர்நாடக போர்லாம் நடந்தது. கடைசியில முடிவு இந்த நவாபு தான் பெரிய கிங்கா இருந்தாங்க. இவங்களுக்கு உறுதுணையா இருந்தது யார் அப்படின்னா பிரிட்டிஷ். இப்படியே ஆட்சி தொடங்குச்சு. இப்படிதான் இந்த பாளையக்காரர்கள் ஒவ்வொருத்தரையும் ஆட்சி முடிஞ்சது. இப்ப நம்ம 1801வது வருஷத்துல நிக்கிறோம். இப்ப என்ன ஆயிடுச்சு? பிரிட்டிஷ் தான் எல்லாத்தையும் கொலை பண்ணியாச்சு இல்லையா? அப்ப பிரிட்டிஷ் என்ன முடிவு பண்ணிட்டாங்க? கடைசியா மீதம் இருக்கிறது யாரு? இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனா சொல்றது இந்த நவாபு தான். அப்போ இந்த நவாபும் பிரிட்டிஷும் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. என்ன? இவ்வளவு நாளா மக்கள் எல்லாம் முதல்ல நாயக்கர்களுக்கு வரி செலுத்தினாங்க. அப்புறம் நவாபானா உங்களுக்கு வரி செலுத்திட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய எல்லா பாளையக்காரர்களையும் நாங்க தீர்த்து கட்டியாச்சு. அப்ப இனி எங்களோட அடுத்த டார்கெட் யாரா இருக்கும்? இந்த இடத்த நாங்க ரூல் பண்ணணும்னா அதுக்கு இடையூறா இருக்கிறது கண்டிப்பா யாரா இருக்கும்? இந்த நவாப். அதனால நவாப்கிட்ட என்ன சொல்றாங்க? நாம 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் போட்டுப்போம். இனிமே இந்த இடத்துக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உங்களுக்கு நாங்க அதுக்கு பணம் தந்துடுறோம். நீங்க ஒரு ஓரமா உட்காந்துக்குங்க. இந்த இடத்த எல்லாத்தையும் நாங்க ரூல் பண்ண போறோம் அப்படின்னு பிரிட்டிஷ் கையில் எடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒப்பந்தம் தான் 1801ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தம், கர்நாடக ஒப்பந்தம். கர்நாடிக் ட்ரீட்டி, கர்நாடக ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் யாருக்கும் யாருக்கும் நடக்குது? பிரிட்டிஷ்க்கும் நவாபுக்கும். நவாப் அப்படிங்கிறது மன்னர், கிங் அப்படின்னு அர்த்தம் நவாப். சரி, இப்போ பிரிட்டிஷ் சார்பா இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறது யாரு அப்படின்னா ஆர்தூர் வெல்லஸ்லி அப்படிங்கிறவர். ஆர்தூர் வெல்லஸ்லி இவர் தான் பிரிட்டிஷ் சார்பா கையெழுத்து போடுறவர். ஆர்தூர் வெல்லஸ்லி. இங்க நவாப் சார்பா யார் கையெழுத்து போடுறது அப்படின்னா இங்க நம்ம பார்த்துட்டு இருந்த நவாப் அப்படிங்கிறது அந்த கதையில முகமது அலின்னு ஒருத்தர் பார்த்திருந்தோம். அவருக்கு அப்புறம் அவருடைய பையன் வந்தாரு உம்தாத் உல் உமாரா. உம்தாத் உல் உமாரா, தமிழ்லையும் எழுதிடுறேன். உம்தாத் உல் உமாரா. இவர் தான் அவரோட பையன். யாரு? முகமது அலியோட பையன். அதுக்கப்புறம் இவருக்குன்னு ஒரு சில இடத்துல பையன்னு வரலாற்றுல கொடுத்துருக்காங்க, ஒரு சில இடத்துல அவரோட மருமகன்னு கொடுத்துருக்காங்க. அவரோட பேர் என்ன அப்படின்னா அசிம் உத் தௌலா. அசிம் உத் தௌலா. அசிம் உத் தௌலா. இப்ப இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டது பிரிட்டிஷ் சார்பா ஆர்தூர் வெல்லஸ்லியும், நவாப் சார்பா கையெழுத்து போட்டது அசிமுத் தௌலாவும். இந்த ஒப்பந்தத்துல என்ன சொல்லியாச்சு? இனிமே பாளையக்காரர் முறை அப்படிங்கிறதே இங்க இந்த தென்னிந்தியாவில கிடையாது. அப்போ பாளையக்காரர் முறை ஒழிக்கப்பட்டது. பாளையக்காரர் முறை ஒழிக்கப்பட்டது. பாளையக்காரர் சிஸ்டம் எபோலிஸ்ட், அது ஒழிச்சாச்சு. 1. 2வது, இவ்வளவு பெரிய மெட்ராஸ் மாகாணத்தை இனிமே ரூல் பண்ண போறது யாரு? பிரிட்டிஷ். அப்போ மெட்ராஸ் மாகாணம் அப்படிங்கிறது ஒண்ணு உருவாக்கப்பட்டது. மெட்ராஸ் பிரசிடென்சி எஸ்டாப்ளிஷ்டு. மெட்ராஸ் மாகாணம் உருவாக்கப்பட்டது. மெட்ராஸ் பிரசிடென்சி எஸ்டாப்ளிஷ்டு. மெட்ராஸ் மாகாணம் உருவாக்கப்பட்டது. அடுத்து, இவ்வளவு பெரிய மெட்ராஸ் மாகாணத்தை யார்கிட்ட இருந்து எழுதி வாங்கியிருக்கிறாங்க? அசிமுத் தௌலா, அதாவது நவாபு கிட்ட இருந்து. அதனால நவாபுக்கு பென்ஷன் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா வருடத்திற்கு 12 லட்சம் ரூபாய், 12 lakh per annum. இனிமே இதை மட்டும் வாங்கிட்டு அமைதியா இருந்தா போதும், எங்களோட எந்த சண்டைக்கு வரக்கூடாது அப்படின்னு நவாபுக்கும் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து செட்டில் பண்ணியாச்சு. இனிமே மெட்ராஸ் அப்படிங்கிறது பிரிட்டிஷோட கண்ட்ரோல்ல வந்துருச்சு. இனி இங்க ரூல் பண்ண போறது, டாக்ஸ் கலெக்ட் பண்ற போறது, எல்லா அதிகாரமும் யாருக்கு இருக்கு? பிரிட்டிஷ். புரிஞ்சுதா? அப்ப தென்னிந்திய புரட்சியோட முடிவு ஆங்கிலேயர்களோட எழுச்சி. இது வரைக்கும் நடந்தது புரிஞ்சுதா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே, சரி. அடுத்து 1529ல இங்க வந்த நாயக்கரோட ரூலிங் எப்போ வரைக்கும் இருந்திருக்கு? 1736. இப்போ 1736க்கு அப்புறம் இங்க தொடங்குனது நவாபோட ஆட்சி. நவாபுக்கு உறுதுணையா இருந்தது பிரிட்டிஷ். அப்போ பிரிட்டிஷோட ரூல் எப்போ தொடங்குது? 1801ல இருந்து.
சரி, இவ்வளவு நாளும் நம்ம மக்கள் பயங்கரமான கஷ்டப்பட்டிருக்காங்க. சரி, அடுத்து என்ன ஆச்சு 1801க்கு அப்புறம் அப்படின்னா, இங்க நடந்த ஒரு பெரிய புரட்சி தான் நம்ம தமிழ்நாட்டுல. அந்த புரட்சிக்கு பேரு தான் வேலூர் புரட்சி. வேலூர் ரிவோல்ட் நடந்தது 1806 ஜூலை 10ஆம் தேதி. வேலூர் புரட்சி நடந்த தேதி. சரி, வேலூர்ல ஏன் இந்த புரட்சி நடக்குது? எவ்வளவு இடம் இருக்கு, ஏன் நம்ம வேலூர்ல போய் இந்த புரட்சி நடக்கணும் அப்படின்னா, இந்த கதைக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி என்னன்னா, 1799ஆம் ஆண்டு இங்க ஆங்கிலோ மைசூர் வார் அப்படின்னு ஒண்ணு நடந்தது. ஆங்கிலோ மைசூர் வார், 4வது ஆங்கிலோ மைசூர் வார். இந்த போர்ல ஆங்கிலோன்னா யாரை குறிக்குது? பிரிட்டிஷ. மைசூர் அப்படிங்கிறது நம்ம சமஸ்தானத்தை குறிக்கிறது. மைசூரை ரூல் பண்ணிட்டு இருக்கிறது அந்த காலகட்டத்தில் யார் அப்படின்னா திப்பு சுல்தான். அப்போ பிரிட்டிஷ்க்கும் திப்பு சுல்தானுக்கும் சண்டை நடக்குது. இதுல பிரிட்டிஷ்காரங்க திப்பு சுல்தானை கொலை பண்ணிட்டாங்க. அப்போ மைசூர் சமஸ்தானம் இனிமே பிரிட்டிஷோட கண்ட்ரோல்ல வந்துருச்சு. அப்போ திப்பு சுல்தானுக்குன்னு வாரிசு இருந்திருக்கும் இல்லையா, அந்த வாரிசு என்னாச்சு? அந்த வாரிசு எல்லாத்தையும் கைது பண்ணி இப்ப எங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா வேலூர் கோட்டையில. அதனாலதான் புரட்சியே வேலூர்ல தொடங்குது. சரியா? புரிஞ்சுதா? ஏன் வேலூர்ல புரட்சி நடக்குதுன்னு புரிஞ்சுதுங்களா? எல்லாரும் எழுதுறீங்களா, கவனிக்கிறீங்களா? கேட்க கேட்க அமைதியாவே இருக்கிறீங்க. இல்ல சார், கவனிக்கிறோம், எழுதுறோம். ஓகே. இப்போ திப்பு சுல்தானோட வாரிசு யாரு என்ன அப்படின்னா, திப்பு சுல்தானுக்கு மொத்தம் 18 குழந்தைங்க. திப்பு சுல்தானுக்கு மொத்தம் 18 குழந்தைங்க. அதுல 12 மேல் சைல்டு ஆண் குழந்தைகள், 6 பெண் குழந்தைகள், இப்படின்னு மொத்தம் 18 பேர். இந்த 18 பேரையும் இப்ப எங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க? வேலூர் கோட்டையில. அரெஸ்ட் பண்ணி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி சிறைன்னு அப்படின்லாம் கிடையாது. அந்த கோட்டைக்குள்ள இவங்க எங்க வேணா போயிருக்கலாம், கோட்டையை விட்டு வெளியில போறதுக்கு அனுமதி கிடையாது. அப்படிதான் இங்க இந்த 18 பேரை அடைச்சு வச்சிருக்காங்க. சரி, இந்த வேலூர் கோட்டையில இருக்கிறாங்கன்னா இந்த 18 பேரையும் அரெஸ்ட் பண்ணி வேற வச்சிருக்காங்க. அப்போ கோட்டையோட பாதுகாப்பு நிலையெல்லாம் என்ன, கோட்டையோட தன்மை எப்படி இருக்கு அப்படின்னா, இது வேலூர் கோட்டை. இந்த கோட்டையில சுத்தி எப்போதுமே தண்ணி இருந்துட்டே இருக்கும். இந்த தண்ணிக்குள்ள எப்போதும் பெரிய பெரிய முதலைகள் இருக்கும். அதனாலதான் இந்த கோட்டையோட சிறப்பு என்னன்னு கேட்டா, அகழியுடன் கூடிய கோட்டை. அகழியுடன் கூடிய கோட்டை, இது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த கோட்டையை கட்டினவர் யாரு அப்படின்னு கேட்டா, பத்ரசாலத்து பொம்மி ரெட்டியார். பத்ரசாலத்து பொம்மி ரெட்டியார் அவர் தான் இந்த கோட்டையை கட்டினவர். ஓகே, இதுதான் இந்த கோட்டையோட சிறப்பு. இன்னொன்னு, இதுல நிறைய சிறைகள் இருக்கு. இப்ப இங்க யாரு இருக்கா? 18 குழந்தைங்களும் இருக்கு. அதனால இந்த கோட்டைக்கு பாதுகாப்பு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. அப்ப பாதுகாப்புனா என்ன? அங்க நிறைய ஆர்மி மேன்ஸ் இருக்கிறாங்க, நிறைய ராணுவ வீரர்கள் இருக்காங்க. ஆர்மில யாரெல்லாம் இருக்கா? பிரிட்டிஷ்காரங்களும் ராணுவ வீரர்களா இருக்காங்க, நம்மளுடைய இந்தியர்களும் ராணுவ வீரர்களா இருக்காங்க. அப்போ இந்த வேலூர் கோட்டையில இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள்ல இந்தியர்களும் இருக்காங்க, ஆங்கிலேயர்களும் இருக்காங்க. இதுதான் அந்த கோட்டையோட செட்டப். இப்படிப்பட்ட இந்த கோட்டையில தான் 18 குழந்தைங்களும் இருக்காங்க. இந்த 18 பேர்ல, சரி, இந்த 18 பேரோட கதை இருக்கட்டும், அதை நம்ம பின்னாடி சொல்றோம். இந்த புரட்சின்னு ஒண்ணு தொடங்குது வேலூர்ல. அதுக்கு என்னென்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த நம்ம 18 குழந்தைங்களுக்கு வரும். சரியா? இங்க என்ன காரணம் அப்படின்னா, இது நடந்தது எப்போ? 1806ன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு முந்தின வருடம் 1805 இங்க பயங்கரமான பஞ்சம். அதுவும் ஒரு காரணம் இந்த புரட்சிக்கு. பஞ்சம் எப்படி காரணமாகும்? இப்போ ஒருத்தர் நமக்கு தினமும் சாப்பாடு போடணும். அவன் ஒரு 10 நாள் நமக்கு சாப்பாடு போடலைன்னா என்ன ஆகும்? 11வது நாள், இப்ப நம்ம வீட்டுல ஒரு நாய் வளர்க்குறோம், 3 நாள் சாப்பாடு போடலாம், 4வது நாள் என்ன பண்ணணும்? எவ்வளவு நாள் வளர்த்துருந்தா என்ன? அதுக்கு தேவை உணவு. உணவு இல்லைன்னா உணவு வைக்க ஆலையை கூட கிடைச்சிடும் இல்லையா? அந்த மாதிரி இங்க ஒரு ஃபேமிலி இருக்குது. இந்த ஃபேமிலியில ஒரு 10, அந்த காலகட்டத்துல கவுண்ட் அதிகமா தானே இருக்கும் இல்லையா? 10-15 பேர் இருக்காங்க. இவ்வளவு பேருக்கு சாப்பாட்டுக்கு என்ன தேவை? அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு விவசாய நிலம் இருக்கு. அப்ப விவசாயம் பண்றாங்க. இந்த விவசாயம் பண்றதை யாரு வரி கேட்கிறா? பிரிட்டிஷ்காரங்க. வரி எக்கச்சக்கமா இருக்கு. இங்க விவசாயம் பண்ணணும் அப்படின்னாலே மழை இல்ல, பெரிய அளவுல பஞ்சமா இருக்கு. அப்ப வரி செலுத்த முடியல, மக்கள் கஷ்டப்படுறாங்க. இதுல இந்த குடும்பத்துல இருந்து ஒரு பையனுக்கு வேலை கிடைச்சிருக்கு ராணுவத்துல. அந்த பையன் எங்க வேலை பார்க்கிறாரு? இந்த வேலூர் கோட்டையில வேலை பார்க்கிறாரு. அந்த பையனும் சம்பளம் அனுப்புறாரு, ஆனாலும் வரி செலுத்த முடியல. கடைசியில் என்னாச்சு? கடன் வாங்கி வாங்கி வரியை கட்டி இந்த நிலைமையே அவங்கள விட்டு போயிடுச்சு. ஏன்னா கடன் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. கடைசியில இந்த ரொம்ப குடும்பம் கஷ்டப்பட்டு இருக்கு. இந்த குடும்பம் கஷ்டப்படுதுன்னா யாரு கஷ்டப்படுவா? அந்த வேலூர் கோட்டையில இருக்கக்கூடிய ராணுவ வீரனும் கஷ்டப்படுவான். அப்ப அந்த ராணுவ வீரனுக்கு என்ன தோணும்? என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த பிரிட்டிஷ்காரங்களை இந்த நாட்டை விட்டே விரட்டணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல இருக்கான். அதனால இந்த புரட்சி நடக்கிறதுக்கு இந்த பஞ்சமும் ஒரு காரணம். சரியா? அது போக பஞ்சம் ஒரு காரணம். ரெண்டாவது, இந்த பதவி உயர்வுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுல
இந்தியர்களும் ராணுவ வீரர்களா இருக்காங்க, ஆங்கிலேயர்களும் ராணுவ வீரர்களா இருக்காங்க. ஆனா ஆங்கிலேயர்களுக்கு சீக்கிரமா பதவி உயர்வதற்கு நல்ல சம்பளம் இருக்கு. ஆனா நமக்கு பதவி உயர்வுலாம் கிடையாது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இப்ப நம்ம காலேஜ்லயே இருக்கு அப்படின்னா ஹச்ஓடி பொசிஷன் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் நம்மளால போக முடியாது. ஆனா பிரிட்டிஷ்காரனா இருந்தா காலேஜோட பிரின்சிபல் வரைக்கும் போகலாம். அந்த மாதிரி ராணுவத்துல அவங்க மேல மேல பதவி உயர்வு போயிட்டே இருக்கலாம். நமக்கு பதவி உயர்வு இல்லை. லோ ப்ரொமோஷன், புவர் ப்ரொமோஷன். அடுத்து 3வது, நமக்கான சேலரி பார்த்தோம்னா ரொம்ப கம்மியான சம்பளம். நான் 2 பேரும் ஒரே பொசிஷன்ல தான் இருக்கும். யாரு பிரிட்டிஷ்காரனும் இந்தியாவும் ஒரே ராணுவத்துல பொசிஷன்ல தான் இருக்காங்க. ஆனா பிரிட்டிஷ்காரனுக்கு சம்பளம் அதிகமா இருக்கு, நமக்கு கம்மியா இருக்கு. அப்ப சம்பளமும் குறைவு, லோ சேலரி. இது எல்லாம் காரணம். இது போக இன்னும் முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னா, எப்போதுமே நம்ம இந்தியாவை பொறுத்த அளவுக்கு சில சென்சிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்கு. அதுல ஒண்ணு இந்த நம்மளுடைய மதம் சார்ந்த விஷயம். அதனால அங்க ஆங்கிலேய அதிகாரியா இருந்தவர் சர் ஜான் கர்டாக் அப்படிங்கிறவர். கர்டாக், ஜான் கர்டாக். இவரு புதுசா ஒரு மிலிட்டரி ரெகுலேஷன்லாம் கொண்டு வர்றாரு. புதிய ராணுவ திட்டங்களை அறிமுகப்படுத்துறாரு. He introduced நியூ மிலிட்டரி ரெகுலேஷன். புதிய ராணுவ திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். சரி, அந்த ராணுவ திட்டங்கள் என்ன அப்படின்னா, 1, இந்துக்கள் இஸ்லாமியர்கள் 2 பேருமே அந்த ராணுவத்துல இருக்காங்க. அப்ப இவங்க என்ன திட்டம் கொண்டு வர்றாரு அப்படின்னா, இஸ்லாமியர்கள் எப்போதுமே அந்த காலகட்டத்துல லாங் பியர்டு வச்சிருப்பாங்க, தாடி. அதெல்லாம் கிளீன் ஷேவ் பண்ணணும் அப்படின்னு சட்டத்தை கொண்டு வராங்க. முஸ்லிம்ஸ் were instructed to shave their beard. இஸ்லாமியர்கள் தனது முகத்தை முழுவதுமாக சவரம் செய்ய வேண்டும். இது ஒண்ணு. இது இஸ்லாமியர்களுக்கு விருப்பம் இல்லை. அது எப்படி நாங்க எங்களுடைய மதம் சார்ந்த விஷயத்தை நீங்க எப்படி மறுக்கலாம்? அதனால இஸ்லாமியர்களுக்கு இது பிடிக்கல. இஸ்லாமியர்கள் தனது முகத்தை முழுவதுமாக சவரம் செய்ய வேண்டும், 1. அப்புறம் 2வது இந்துக்கள் தான் நம்ம இந்த திருநீர் வைக்கிறது, அப்புறம் கயிறு கட்டுறது, டாலர் போடுறதுன்னு 1008 மார்க் இருக்கு நம்ம கிட்ட. அந்த மத அடையாளங்கள்லாம் இனிமே இருக்கக்கூடாது. அப்போ ஹிந்துஸ் were prohibited to wear religious marks. இந்துக்கள் யாரும் மத அடையாளங்களை அணியக்கூடாது. அப்போ இது இந்துக்களுக்கும் விருப்பம் இல்லை, இஸ்லாமியர்களுக்கும் விருப்பம் இல்லை. அதனாலதான் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இந்த புரட்சி நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம். அப்போ இஸ்லாமியர்கள் தனது முகத்தை முழுவதுமாக சவரம் செய்ய வேண்டும், இந்துக்கள் தனது மத அடையாளங்களை அணியக்கூடாது. புரிஞ்சுதா? இது 2 என்ன காரணம்ன்றது புரிஞ்சுதா? இது போக இந்த சர்ஜான் கர்டாக் அப்படிங்கிற ஒரு மாதிரியே கர்னல் அக்னியூ அப்படின்னு ஒரு திறந்தார். கர்னல் அக்னியூ இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, இவரோட பங்குக்கு நியூ டர்பன் சிஸ்டம் அப்படிங்கிறத கொண்டு வர்றாரு. புதிய தலைப்பாகை முறையை கொண்டு வர்றாரு. தமிழ்ல புதிய தலைப்பாகை முறையை அறிமுகப்படுத்தினார். He introduced நியூ டர்பன் சிஸ்டம். புதிய தலைப்பாகை முறையை அறிமுகப்படுத்தினார். அப்படின்னா என்னன்னா, இந்த மிலிட்டரியில இல்ல நம்ம ஸ்கூல் லெவல்ல இந்த என்சிசி எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுல தலையில இருக்கக்கூடிய கேப் இருக்கும். அந்த கேப்புக்கு மேல இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி குஞ்சம்னு சொல்லுவோம் இல்லையா, காக்கேட் அல்லது செண்டு அப்படின்னு சொல்லுவோம் தூய தமிழ்ல. குல்லாய்ல இருக்கக்கூடிய செண்டு, குல்லாய் செண்டு அப்படின்னு பேரு. இத எந்த மெட்டீரியலை வச்சு உருவாக்குறாங்க அப்படின்னா, பன்றியோட தோல், பிக் ஸ்கின். காக்கேடு மேடப் ஆஃப் பிக் ஸ்கின். அதாவது குல்லாய் செண்டுகள் பன்றியின் தோலினால் செய்யப்பட்டது. இத அணிய சொல்லும் போது இஸ்லாமியர்களுக்கு பன்றினாலே பிடிக்காது. அதனால இந்த தலைப்பாகை முறையை முஸ்லிம்ஸ் எதிர்க்கிறாங்க, 1. 2வது, அதாவது இந்த டர்பன். முதல் காரணம், இந்த டர்பன்ல இருக்கக்கூடிய காக்கெட் அது மேடப் ஆஃப் பிக் ஸ்கின், பன்றியின் தோலினால் செய்யப்பட்டது. இது ஒரு பிரச்சனை. மேடப் ஆஃப் பிக் ஸ்கின், பன்றியின் தோலினால் செய்யப்பட்டது 1. 2வது, அவங்க அணியக்கூடிய சீருடை இருக்கு இல்லையா, யூனிஃபார்ம், அதுல பிளஸ் சிம்பிள் இருக்குது. அப்ப இது எதை டினோட் பண்ணது? கிறிஸ்டியானிட்டி. அப்போ அவங்களோட அல்டிமேட் எய்ம் என்னவா இருக்கு அப்படின்னா, இங்க இந்துக்கள்கிட்ட இஸ்லாமியர்கள்ட்டையும் அவங்களுடைய மதமான கிறிஸ்டியானிட்டியை உட்புகுத்தணும் அப்படிங்கிறதா அவங்களோட நோக்கம், வேற ஒண்ணுமே இல்லை. அப்போ முதலாவது, குல்லாய் செண்டுகள் பன்றியின் தோலினால் உருவாக்கப்பட்டது, அது நமக்கு பிடிக்கல. 2வது, சீருடையில் கிறிஸ்தவ அடையாளம் பொருத்தப்பட்டது, கிறிஸ்டியானிட்டி சிம்பிள் மென்ஷன்ட் இன் த யூனிஃபார்ம். அதனால இது 2ம் நம்ம மக்களுக்கு பிடிக்கல.
இதெல்லாம் நாங்க அணியவே மாட்டோம் அப்படின்னு நம்ம மக்கள் எல்லாம் புரட்சி பண்றாங்க. எங்க? வேலூர் கோட்டையில. இந்த புரட்சி முதல்ல எந்த படையில இந்த புரட்சி தொடங்குனது அப்படின்னா, முதல்ல புரட்சி தொடங்குனது செகண்ட் பெட்டாலியன் ஆஃப் 4th ரெஜிமெண்ட். 4வது படையில் 2வது உட்பிரிவில் கழகம் தொடங்கியது. இங்க உள்ள சோல்ஜர்ஸ் என்ன சொல்றாங்க? எங்களால ஒருபோதும் நீங்க கொண்டு வரக்கூடிய இந்த திட்டத்தையும், அதாவது புதிய ராணுவ திட்டத்தையும் புதிய தலைப்பாகை முறையும் நாங்க பயன்படுத்த முடியாது அப்படின்னு மறுக்கிறாங்க. refused to follow these rules and regulation. இந்த சட்டதிட்டங்களை பின்பற்ற மறுத்தனர். உடனடியா பிரிட்டிஷ்க்கு கோவம் வந்துருச்சு. அது எப்படி நீங்க மறுக்கலாம்? ஆங்கிலேயர்கள் போடக்கூடிய சட்டத்தை ராணுவத்துல எப்படி சோல்ஜர்ஸ் மறுக்கலாம்? உடனடியா இவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அப்ப இந்த பிரச்சனைக்கு யாரு காரணம்? ஹிந்துஸ், முஸ்லீம். அதனால ஹிந்துல இருந்து ஒரு 11 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. முன்னாடி யாரெல்லாம் போராடுறாங்களோ அவங்கள. முஸ்லீம்ல இருந்து ஒரு 10 பேர், மொத்தம் 21 பேரை தேர்ந்தெடுத்தாச்சு. நீங்க தானே முன்னாடி நின்று போராடுறது, அதனால உங்களுக்கு தான் முதல் தண்டனை. இந்த 11 மொத்தம் 21 பேர் இருக்காங்க இல்லையா, அதுல ஹிந்துல 11 பேர்ல ஒரே ஒரு ஹிந்துவை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த முஸ்லீம் 10 பேர்ல ஒரே ஒரு முஸ்லீம். இந்த 2 பேரை மட்டும் எடுத்து இவங்க 2 பேருக்கும் 900 சவுக்கடி கொடுக்கப்பட்டது. 900 லேஷஸ், 900 சவுக்கடி கொடுத்தது மட்டுமல்ல, இனி ஒருத்தருக்கு இங்க எதிர்க்கணும்னு ஒரு மனதைரியம் கூட வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால இவங்களை பதவியில விட்டே நீக்கம் பண்ணிட்டாங்க. டிஸ்மிஸ்ட். 900 சவுக்கடியும் கொடுக்கப்பட்டு பதவி நீக்கமும் செய்யப்பட்டன. 900 சவுக்கடி கொடுத்து பதவி நீக்கமும் பண்ணியாச்சு. இதோட மட்டுமல்ல, இது 2 பேருக்கு. அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய 21 பேர்ல 2 பேருக்கு தானே தண்டனை. அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய 19 பேருக்கு 500 சவுக்கடிகள் கொடுக்கப்பட்டது. 900 லேஷஸ். இதோட சரி, இதெல்லாம் எப்போ நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதும் தேவையில்லையா? 1806ஆம் ஆண்டு இந்த புரட்சி மே மாதம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் வேலூர் புரட்சி பக்கமே போல. அதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை தான் இதெல்லாம். மே மாதம் 1806 மே மாசம் தான் இந்த செகண்ட் பெட்டாலியன் ஆஃப் 4th ரெஜிமெண்ட்ல நடந்துட்டு இருக்கு. அப்புறம் இதெல்லாம் ஓரளவுக்கு பிரச்சனையை முடிச்சாச்சு. அதான் சவுக்கடி கொடுத்தாச்சு இல்லையா? 900 சவுக்கடி கொடுத்தா இறைவன் படைத்த தோலே அந்த உடம்புல இருக்காது. வெறும் சதை தான், உள்ள இருக்கக்கூடிய சதை தான் தெரியும். அந்த அளவுக்கு பயங்கரமான தண்டனை. இதுக்கப்புறம் இனி யாருக்காவது எதிர்க்கணும்னாச்சும் மனசுல ஒரு கனவு கூட வருமா? வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு தண்டனை கொடுத்தாச்சு. இப்பதான் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஹீரோவோட என்ட்ரி. அவர் தான் ஃபட்டே ஹைடர். ஃபட்டே ஹைடர் யாரு அப்படின்னா, 18 குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, நம்ம சொல்லியிருந்தோம் திப்பு சுல்தானுக்கு. அந்த 18 குழந்தையில மூத்த குழந்தை தான் ஃபட்டே ஹைடர் அப்படிங்கிறவர். இவர் தான் அடுத்து இந்த ரிமைனிங் ஹிஸ்டரியோட ஹீரோ. சரி, இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஃபட்டே ஹைடரோட அப்பா திப்பு சுல்தான் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆட்சி பண்ணவர். அவருடைய அப்பா ஹைதர் அலி பயங்கரமான சாம்ராஜ்யத்தை ரூல் பண்ணவர். இப்படிப்பட்ட பரம்பரையில வந்த ஃபட்டே ஹைடர் இன்னைக்கு பிரிட்டிஷ்காரங்களால கைது பண்ணப்பட்டு வேலூர் கோட்டையில அடைச்சி வச்சிருக்காங்க. இதை அவரால் ஏத்துக்கவே முடியல. என்ன ஆனாலும் சரி, அட்லீஸ்ட் நாம இந்த வேலூர் கோட்டையாவது கைப்பற்றி மன்னர் ஆகணும் அப்படிங்கிறது அவரோட ஆசை. அப்ப இது எப்படி சாத்தியப்படுத்துறது? அதான் நான் முதலே சொல்லியிருந்தேன். வேலூர் கோட்டை இருக்கு, கோட்டையை சுத்தி எப்போதுமே ஆர்மி இருக்கும். அந்த ஆர்மியில பிரிட்டிஷர் இருக்குது, நம்ம இந்தியர்களும் இருக்காங்க. அப்ப இந்த இந்தியர்கள்ல சில இஸ்லாமியர்களும் இருப்பாங்க இல்லையா? அந்த முஸ்லிம்ஸ்ல சில இவருக்கு நம்ப தகுந்த ஆட்கள் இருக்காங்க. இப்ப நம்ம சொல்ற இடம் எங்க? வேலூரை சுத்தி யார் இருக்கா? வாணியம்பாடி, இந்த மாதிரி இடங்கள்லாம் யார் அதிகம்? முஸ்லிம்ஸ். இப்போ வரைக்குமே அவங்கதான் இருக்காங்க இல்லையா? அப்போ இந்த முஸ்லீம்ல சில மன்னர்கள் இருப்பாங்க, சிற்றரசர்கள்லாம். இப்ப ஃபட்டே ஹைடரோட வேலை என்ன அப்படின்னா, எப்படியாவது இந்த சுத்தி பாதுகாப்பு இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள் மூலமா நாம செய்தியை வெளியில இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு கடத்தணும். அதுதான் அவரோட வேலை. அப்போ இந்த ஃபட்டே ஹைடர் தனக்குன்னு ஒரு ஸ்பையை உருவாக்குறாரு. அவர் பேரு ஒரு உளவாளி. அவர் பேரு மாலிக். இவர் தான் பிரிட்டிஷ்காரன் எங்க செய்யறாங்க, என்ன பண்றாங்க ஏதுங்கிறத இவருக்கு உளவு பார்க்கக்கூடிய ஒரு ஆளு மாலிக். இதே மாதிரி பிரிட்டிஷ்காரங்களும் உள்ளே ஒரு ஸ்பை வச்சிருந்தாங்க, ஆங்கிலேயர்களும். அந்த ஸ்பையோட பேரு முஸ்தபா பெக். இது ஆங்கிலேயரோட உளவாளி பேரு. முஸ்தபா பெக். இவங்க ஆங்கிலேயரோட உளவாளி. நம்ம மாலிக் அப்படிங்கிறவர் ஃபட்டே ஹைடரோட உளவாளி. இப்ப ஃபட்டே ஹைடர் மறைமுகமா எல்லாரோடையும் பேச்சுவார்த்தை நடத்துறாரு, வெளியில எல்லாம் தகவல் பரிமாறுறாரு. இந்த செய்தி யாருக்கு தெரிய வந்துருச்சு? இந்த முஸ்தபா பெக்கு தெரிய வந்துருச்சு. அப்போ ஏதோ இந்த ஃபட்டே ஹைடர் ஒரு மறைமுகமா வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு உடனே இந்த தகவல் தெரிஞ்சதுமே பிரிட்டிஷ்லோட முக்கியமான ஒரு அதிகாரியா இருக்காரு கர்னல் ஃபோப்ஸ். இவர்கிட்ட தகவல் சொல்றாரு, இந்த மாதிரி ஃபட்டே ஹைடர் ஏதோ ஒரு மறைமுகமா செய்தி நடக்குது அப்படின்னு முஸ்தபா பெக் அப்படிங்கிற ஒரு உளவாளி கர்னல் ஃபோப்ஸ் அப்படிங்கிற ஆங்கிலேய அதிகாரிகிட்ட சொல்றாரு.
கர்னல் ஃபோர்ப்ஸ். அப்போ ஃபோர்ப்ஸ் என்ன சொல்றாரு, நீ சொல்றது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா இப்பதான் 900 சவுக்கடி கொடுத்துருக்கு, இனி நீ எந்திரிச்சு நிக்கிறது கூட பயப்படுவாங்க, அப்படிப்பட்ட நேரத்தில் நீ கொண்டு வர்ற செய்தி கண்டிப்பா தவறானது அப்படின்னு நம்ம கர்னல் ஃபோர்ப்ஸ் அதை கண்டுக்கவே இல்லை. ஆனா முஸ்தபா பெக் சொன்னது சரிதான், ஆனா கர்னல் ஃபோர்ப்ஸ் கண்டுக்கவே இல்லை. இப்போ செய்திகள் பரிமாறப்படுது, பட்டைஹெடர் வந்து ராணுவ வீரர்கள் மூலமா வெளியில சொல்லி அனுப்புறாரு. எல்லாம் அடுத்த திட்டம் என்ன, ஜூலை 9 தேதியை குறிச்சிட்டாச்சு. என்ன, நம்ம பட்டைஹெடர் இருக்காரு இல்லையா, மூத்த பையன், அவருக்கு சகோதரிகள் இருக்காங்களே 6 பெண் குழந்தைகள் சொல்லிடணும். அதுல மூத்த பொண்ணுக்கு திருமணம் முடிச்சு வைக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு. மூத்த பொண்ணுன்னா யாரு, பட்டைஹெடருக்கு சிஸ்டர், திப்புவோட மகள். திப்புவின் மகளுக்கு திருமணம் முடித்து வைக்க டேட்டை குறிச்சாச்சு. திப்புஸ் டாட்டர் மேரேஜ், திப்புவின் மகளுக்கான திருமணம் டேட் குறிச்சாச்சு, ஜூலை 9. அப்போ திருமணம் தான் நடக்க போகுது. இதுல என்ன கலகம் நடக்கிறது, அதனால பிரிட்டிஷ்ல ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் இருக்காங்க, அவங்களுக்கு பெரிய அளவுல விழிப்புணர்வு இல்லை. ஜூலை 9 இரவாயிடுச்சு, திருமணம் முடிஞ்சது. ஜூலை 10 அதிகாலை 2 மணி. ஜூலை 10 காலையில 2 மணி 2 AM முதல்ல ஒரு புரட்சி வெடிக்குது. எங்க, முதலாவது மற்றும் 23வது படைப்பிரிவில், 1st and 23rd ரெஜிமெண்ட், இங்க உள்ள சோல்ஜர்ஸ் தான் முதல்ல பிரச்சனையை தொடங்கினது. ஜெயில எல்லாத்தையும் உடைக்கிறாங்க, ஜெயில இருக்கக்கூடிய நம்ம இந்தியர்கள் எல்லாம் ரிலீஸ் பண்றாங்க, போராட்டம் பெருசாகுது, யாரை பார்த்தாலும் தாக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த ரெஜிமெண்ட்ல இருந்து முதல்ல அட்டாக் பண்ணது யாரு அப்படின்னா பிரிட்டிஷ் அதிகாரியா. ஃபர்ஸ்ட் இவங்க கையில மாட்டினது கார்போரல் பியர்ஸ். இவருக்கு பலத்த காயம், இவர் தான் முதல்ல நம்ம ஆட்கள் தாக்குனது. கார்போரல் பியர்ஸ் இவர் தான் முதல்ல அட்டாக் பண்ணாங்க. ஆனா இவருக்கு பெரிய அளவுல உயிர் சேதம் ஒண்ணும் இல்லை, ஆனா பயங்கரமான அடி. முதல்ல தாக்கப்பட்ட நபர் அல்லது முதல்ல காயம்பட்ட நபர் யாருன்னு கேட்டா இந்த கார்போரல் பியர்ஸ் தான். அதுக்கப்புறம் 2வதா அடுத்து வந்த ஒரு ஆங்கிலேய அதிகாரி, அவர் பேர் ஃபேன்கோட். இவரை கொலையே பண்ணிட்டாங்க நம்ம ஆட்கள். முதல்ல கொலை செய்யப்பட்ட நபர் யார் அப்படின்னா ஃபேன்கோட், ஃபர்ஸ்ட் விக்டிம் இவர் தான். ஃபேன்கோட், இவரை கொலை பண்ணியாச்சு. அடுத்து 2வதா கொலை பண்ணதுல முதல்ல லிஸ்ட்ல யார் இருக்கா, ஃபேன்கோட். அடுத்து இந்த கொலை பண்ண லிஸ்ட்ல செகண்ட் 2வதா இருக்கிறது யார் அப்படின்னா மிக்கேரஸ். இவர் 2வதாக கொலை செய்யப்பட்ட நபர் மிக்கேரஸ். நம்ம ஆட்கள் தான் வரிசையை யாரை பார்த்தாலும் கொலை பண்றாங்க. 3வதாக கொலை செய்யப்பட்ட நபர், தேர்ட் விக்டிம், ஆம்ஸ்டாக். இவர் 3வதாக கொலை செய்யப்பட்ட நபர். இப்படின்னு அந்த வேலூர் கோட்டையே பயங்கர கொலைகளமா இருக்கு, எக்கச்சக்க பேர் இறந்து கிடக்குறாங்க. இப்போ வேலூர் கோட்டைய அன்னைக்கு ரவுண்ட்ஸ் வரக்கூடிய ஆபீசரா நியமிக்கப்பட்டிருந்தவர் யார் அப்படின்னா மேஜர் கோட்ஸ். இவருக்கு தகவல் போயிடுச்சு, அதாவது கோட்டை நம்ம கை மீறி போயிடுச்சு, இனி நம்மளால கோட்டையை கைப்பற்ற முடியாது. பட்டைஹெடர் ஆட்கள் கோட்டையில இருக்கக்கூடிய எல்லா ஆங்கிலேயர்களையும் கொலை பண்றாங்க. அப்ப நமக்கு ஒரே வழி என்ன, மற்ற பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோட்டையில இருந்து ஆட்கள் ராணுவ வீரர்கள் வந்தாதான் நம்மளால வெற்றி அடைய முடியும் அப்படின்னு மேஜர் கோட்ஸ் அவர் கூட இருந்த ஸ்டீவன்சன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய அதிகாரி அவரை அனுப்பி விடுறாரு. மேஜர் கோட்ஸ் சென்ட் ஸ்டீவன்சன் டு ஆற்காடு ஃபோர்ட். மேஜர் கோட்ஸ் என்பவர் ஸ்டீவன்சனை ஆற்காடு கோட்டைக்கு அனுப்பி வைத்தார். ஆற்காடு கோட்டை வேலூர்ல இருந்து 25 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. மேஜர் கோட்ஸ் என்பவர் ஸ்டீவன்சன் எனும் அதிகாரியை ஆற்காடு கோட்டைக்கு அனுப்பி வைத்தார். ஏன், ஆற்காடு கோட்டையில பயங்கரமான ராணுவ வீரர்கள் இருக்காங்க. அதுல யார் இருக்கா அப்படின்னா முக்கியமான கேப்டனா இருக்கிறவரு கில்லஸ்பி, அப்புறம் கேப்டன் கெனடி, அப்புறம் கேப்டன் யங், இந்த 3 பேர் இருக்காங்க. உடனே ஸ்டீவன்சன் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி பட்டைஹெடர் நம்மளுடைய கோட்டையெல்லாம் கைப்பற்றினா உடனடியே நம்ம பெரிய படைபலத்தோட அங்க போகணும் அப்படின்னு. உடனே கில்லஸ்பி, கெனடி, யங் இந்த 3 பேரும் இங்க இருந்து ஒரு படைபலத்தை திரட்டி, போர் எப்ப தொடங்குச்சு, அதிகாலையில 2 மணி. இப்ப அப்படி இப்படின்னு போற தொடங்கி கிட்டத்தட்ட காலையில 9 மணி ஆயிடுச்சு. இவங்க போய் நிக்கிறாங்க வேலூர் கோட்டை முன்னாடி 3 பேரும். மணி காலையில 9 மணி. சரி, போய் பார்த்தா என்ன நடந்திருக்கு, அங்க வேலூர் கோட்டை என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு பார்த்தா, வேலூர் கோட்டைக்குள்ள அரியாசனத்துல யார் இருக்கிறா, பட்டைஹெடர். இது போக அந்த வேலூர் கோட்டைக்கு மேல கொடி பறந்துட்டு இருக்கு. அது யாருடைய கொடி, திப்பு சுல்தானோட கொடி பறந்துட்டு இருக்கு, திப்புஸ் பிளாக். இதை பார்த்ததும் இந்த கில்லஸ்பியால ஏத்துக்கவே முடியல. இதெல்லாம் எப்போ, இவங்க 9 மணிக்கு போய் நிக்கிறாங்க, கோட்டையோட நிலைமை இப்படி இருக்கு, கொடி பறக்குது, திப்பு சுல்தானோட கொடி. அரண்மனையில அரியணையில இருக்கிறது யாரு, திப்பு சுல்தானோட முதல் பையன் பட்டைஹெடர். இதை கில்லஸ்பியால ஏத்துக்கவே முடியல.
இதெல்லாம் எப்போ பார்த்துட்டு இருக்கிறாரு? காலையில 9 மணி. கரெக்டா அடுத்து ஒரு 15 நிமிஷம் 9:15 திரும்பவும் அந்த வேலூர் கோட்டையில கொடி பறக்குது. அது யாருடைய கொடி? ஆங்கிலேயரோட கொடி. வித்தின் 15 மினிட்ஸ் 15 நிமிடத்தில் போரை முடிவுக்கு கொண்டு வந்தவர் கில்லஸ்பி. வித்தின் 15 மினிட்ஸ் ரிவோல்ட் கேம் டு எண்ட். புரட்சி முடிவுக்கு வந்தது. அப்போ 15 நிமிஷத்துல போற முடிவு கொண்டு வரணும்னா எவ்வளவு பேரை சுட்டு கொண்டு இருக்கணும் இல்லையா இந்த கில்லஸ்பி? கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேல செத்து போயிருக்காங்க அந்த கோட்டைக்கு உள்ளேயும் வெளியிலையும். இவ்வளவு பெரிய புரட்சி. இன்னொன்னு இந்த புரட்சி வேலூர்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆகி மற்ற இடத்துங்கள்லாம் போனது. ஆனா பெரிய லெவலில் அது பலன் தரல. ஏதோ 15 நிமிஷத்துல போர் முடிவுக்கு வந்துருச்சு. எல்லாத்தையும் சுட்டு வெளுத்துட்டாரு இந்த கில்லஸ்பி. கடைசியில முடிவு பண்றாரு இந்த கில்லஸ்பி என்ன சொல்றாரு? இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் காரணம் யாரு? அந்த திப்பு சுல்தானோட மூத்தவன். அவனை கொண்டு வாங்க, நான் நேருக்கு நேரா வச்சு நெத்தில சுட்டு தள்ளணும் அப்படிங்கிறாரு. உடனே அந்த பையனை கொண்டு வந்தாச்சு ஃபட்டை ஹெடரை. அப்போ கில்லஸ்பி கூட இருந்த ஒரு ஆள் யார் அப்படின்னா லெப்டினன்ட் மேரியோட். அப்போ இவர் என்ன சொல்றாரு? இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தோட மைசூர் சாம்ராஜ்யத்தை ஆட்சி பண்ணவங்க தான் ஹைதர் அலி, திப்பு சுல்தான். அந்த வாரிசுல வந்தவர் இந்த ஃபட்டை ஹெடர். இவரை நம்ம கொலை செய்ய வேண்டாம், இவரை தப்பிக்க விட்டுறலாம் அப்படின்னு அவரை கொலை செய்யறத மறுத்தவர் யார் அப்படின்னா இந்த லெப்டினன்ட் மேரியோட் refused to kill ஃபட்டே. ஃபத்தேவை கொலை செய்வதை மறுத்தார் லெப்டினன்ட் மேரியோட். அதனால அன்னைக்கு ஃபட்டை ஹெடர் தப்பிச்சாரு. ஃபட்டை ஹெடர் மட்டும் இல்ல, அவரோட பிரதர் சிஸ்டர் எல்லாரும் அடுத்து எங்க அனுப்பிச்சிட்டாங்க? எல்லாரும் நேர போனது கல்கட்டாவுக்கு போய் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்து இறந்ததா வரலாறு. ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி அப்படிங்கிற மாதிரி இவங்களோட கதை முடிஞ்சது. இவ்வளவு பெரிய ஒரு புரட்சியை 15 நிமிஷத்துல முடிவுக்கு கொண்டு வந்தது யாரு? கில்லஸ்பி, மகாமுரடன். இந்த கில்லஸ்பிக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுத்த பிரைஸ் என்ன அப்படின்னா பரிசு தொகை 7000 பகோடா. அவ்வளவு பெரிய வெற்றி. சரி, ஏதோ போர் முடிவுக்கு வந்தது. கோட்டை திரும்பவும் ஆங்கிலேயர் கைவசம் வந்துருச்சு. இப்ப பிரிட்டிஷ்காரங்க முதல்ல இருந்து இந்த புரட்சி தொடங்கிறது ஏன், என்ன காரணம்னு ஒரு ஸ்டடி பண்றாங்க. கடைசியில முடிவு என்னாச்சு? இந்த புரட்சி நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் யாரு? இந்த சர் ஜான் கர்டாக். அவரும் ஒரு குற்றவாளி தான் இல்லையா? ஏன்னா அவர் மட்டும் அன்னைக்கு அந்த புதிய ராணுவ திட்டத்தை கொண்டு வரலன்னா இவ்வளவு பெரிய புரட்சி வந்திருக்கு போறதில்ல. இவர் கூடவே இருந்தவர் யாரு? ஜெனரல் அக்னிவ். அப்போ அவரும் இந்த தப்பு பண்ணியிருக்கிறார். அவர் ராணுவ இந்த தொப்பிலெல்லாம் இந்த காக்கெடை கொண்டு வந்தவர். அப்போ அவரும் ஒரு குற்றவாளி. இவங்கெல்லாம் ராணுவத்துல இருந்த ஆட்கள். இவங்க கொண்டு வர்றாங்கன்னா இவங்களுக்கு கையெழுத்து போட்டு அப்ரூவ் பண்ணது யாரு? அப்போ மெட்ராஸோட கவர்னரா இருந்தவர் லார்டு வில்லியம் பென்டிக். அப்போ அவரும் ஒரு காரணம். அதனால நீங்க 3 பேரும் இங்க இந்தியாவில் வேலை பார்த்தது போதும், நீங்க நம்ம நாட்டுக்கே திரும்ப வந்துடும் அப்படின்னு இந்த 3 பேர்த்தையும் பிரிட்டிஷ் அரசாங்கம் தங்களுடைய நாட்டுக்கே திருப்பி அழைத்து விட்டது. கால்டு பேக் டு பிரிட்டன். பிரித்தானிய தேசத்திற்கு திருப்பி அழைக்கப்பட்டனர். இப்படின்னு 1806ஆம் ஆண்டு நடந்த வேலூர் புரட்சி முடிவுக்கு வந்தது. இதுதான் 1806 ஜூலை 10ல நடந்த வேலூர் புரட்சி. ஓகேவா? புரிஞ்சுதா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஹலோ? இல்ல சார். ஓகே, நோ நோ. சரி, இது வேலூர் புரட்சி. இன்னும் அடுத்து நாம பார்க்க வேண்டியது ஒட்டு மொத்தமா 1806 வரைக்கும் நம்ம இப்போ வரலாறு வந்திருக்கோம் இல்லையா? அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது 1806ஆம் ஆண்டிலிருந்து நம்ம நாடு குடியரசானது 1950. கிட்டத்தட்ட 150 ஆண்டு வரலாறைத்தான் நாம அடுத்து பார்க்க போறது. இந்திய நாட்டோட சுதந்திர போராட்டம். இந்திய அளவுல இங்க என்ன சுதந்திர போராட்டம் நடந்தது, அந்த போராட்டத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரு போராடினது, அதுல நம்ம தமிழ்நாட்டோட பங்கு என்ன, எந்தெந்த தலைவர்கள் தான் போராடினாங்க, அனைத்து வரலாறும் அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். 1806ஆம் ஆண்டிலிருந்து 1950ஆம் ஆண்டு வரைக்கும். சரியா? இன்னொன்னு, ஒருவேளை இப்போ நீங்க கவனிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த வரலாறெல்லாம் நமக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கும் தேவையானது. ஏன்னா வரலாறு தெரிஞ்சு ஒரு தலைமுறை வளர்ந்தது அப்படின்னா அந்த தலைமுறையை யாராலையும் வீழ்த்த முடியாத பயங்கரமான அறிவுபூர்வமான ஒரு தலைமுறையா உருவாகும். ஒருவேளை உங்க வீட்டுல குழந்தைங்க இருந்தாலும் சரி, அவங்களையும் அடுத்து வரக்கூடிய இந்த கதைகள் எல்லாம் கேட்க வைங்க. அல்லது உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா இந்த கதைகளை அவங்க கிட்ட சொல்லுங்க. சரியா? ஓகேவா? ஓகே சார், கண்டிப்பா சார். ஓகே, எல்லாருக்கும் நன்றி. நாம அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ சார். சார் வீடியோஸ் கொஞ்சம் அப்டேட் பண்ணா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். ஓகேங்க. நம்ம ஹிஸ்டரி வீடியோஸ்லாம் அப்டேட் ஆயிருக்குங்களே. ஒரே ஒரு வீடியோ தான் சார் இருக்கு.
லாஸ்ட் கிளாஸ் என்ன அப்டேட் பண்ணல. லாஸ்ட் கிளாஸ் மட்டும் அப்டேட் பண்ணலையா? ஓகே, நான் நாளைக்கு ரெண்டையும் சேர்த்து அப்டேட் பண்ணிடுறேன். சரியா? சார் அப்படியே சைக்காலஜியும் சைக்காலஜில உள்ள வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியாச்சுங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. சார் இது மத்த சப்ஜெக்ட் எல்லாம் எடுக்க மாட்டீங்களா? என்னங்க? சார் மத்த சப்ஜெக்ட் எல்லாம் எடுக்க மாட்டீங்களா? சோசியல் மட்டும் தான் எடுப்பீங்களா? சோசியல் மட்டும் தாங்க. சார் சோஷியல் ஒரே ஒரு வீடியோ தான் சார் இருக்கு. ஓகே, நான் இந்த மொத்தம் நமக்கு இதோட இது 3வது கிளாஸ் இல்லையா? இந்த 2 வீடியோ நான் நாளைக்கு காலையில அப்லோட் பண்ணிடுறேன். சரிங்க சார் மொத்தம் எத்தனை யூனிட்ஸ் இருக்குது சோசியல்ல? மேம், சோசியல்ல யூனிட் அப்படிங்கிறது நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸா தானே நமக்கு ஸ்கூல் புக்ல இருக்குங்க. அதனால 6th to 10th வரைக்கும் படிக்கணும்ல சார்? 10th வரைக்கும் படிக்கணுங்க. இத படிச்சது போக ஸ்கூல் புக்கையும் ஒரு முறை ரெஃபர் பண்ணிக்கணும். ஏன்னா அதுல ஜஸ்ட் நமக்கு 6th to 10th புக்காங்க சார்? 6 to 10ங்க. சரி. சரி. அது 8th ஸ்டாண்டர்ட் நல்லா என்னங்க? சொல்லுங்க. அப்ஜெக்டிவ் டைப்ல क्वेश्चन கொடுப்பீங்க சார்? டெஸ்ட் கொடுப்போங்க. இந்த வாரம் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு சோசியல்ல. போன வாரம் சோசியலும் நம்ம போன வாரம் சைக்காலஜி மேத்தமெட்டிக்ஸ் இருந்தது இல்லையா? இந்த வாரம் சோசியல் இருக்கும். சரிங்க சார். சரி. ஓகே சார். ஓகே சார். தேங்க் யூ. நன்றிங்க. சூப்பர் கிளாஸ் சார். தேங்க் யூ சார். நன்றிங்க. தேங்க் யூ சார். நன்றிங்க.